ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? பரணி வரும் அப்படி பார்த்தேன். அப்டேட் சொல்றதுக்கு இன்னும் ஆளை காணோம். நம்ம இப்ப ஆரம்பிச்சிடலாமா? அஜித் கேக்குதா? ஓகே, இன்னைக்கு வந்து அப்டேட்டோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து பெரிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சூர்யா 46 அதோட பூஜை வீடியோவை வந்து கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. பூஜை நடந்தது. சூர்யா, வெங்கி அட்லூரி காம்பினேஷன்ல மமிதா பைஜு ஜோடியா நடிக்கிற படத்தோடைய பூஜை சில நாட்களுக்கு முன்பு நடந்துச்சுல்ல, அதோட வீடியோ விட்டுருந்தாங்க. ஆடியோ லான்ச், தக்லைஃபோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட் வர சனிக்கிழமை நடக்க போகுது. அதுக்கான ஒரு நியூ ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. சன் டிவியில் செய்தி வாசிப்பாங்கல்ல, சன் டிவியில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் டெலிகாஸ்ட் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அப்புறம் மாமன் படம் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து மருதமலை முருகன் கோவிலுக்கு சூரி போயிருந்தாரு. அதோட வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. பறந்து போ அப்படின்னு ஒரு படம், ராம் படம். அந்த படத்துல இருந்து சன்ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு ப்ரோமோ வந்து நாளைக்கு சாயங்காலம் 5:04 ரிலீஸ் ஆகுது. அது சிங்கிளும் கிடையாது, டீசரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதை வந்து குரல் கொடுத்திருக்கிறது விஜய் எஸ்.ங்கிறாங்க. இது என்ன கணக்கு அப்படின்னு தெரியல. சிங்கிளும் தெரியல, டீசரும் கிடையாது அப்படின்னு அது என்னன்னு தெரியல. அப்புறம் மனிதர்கள் அப்படின்னு ஒரு படம் மே 30 வெளியாகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கமல்ஹாசன் வந்து சிம்பு இவங்க எல்லாமே வந்து தக்லைஃபோட தெலுங்கு ஈவெண்ட்ல இருக்கிறாங்க. ஹைதராபாத்ல இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஜூன் 6 மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் செய்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தேதியில ரிலீஸ் ஆகிறதா. விஜய் சேதுபதியோட ஏஸ் அப்படிங்கிற படத்துல இருந்து நியூ ப்ரோமோ இன்னைக்கு 2 விட்டுருந்தாங்க. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இப்ப ப்ரீமியர் ஷோ போயிட்டு இருக்கு. அதை முடிச்சுட்டு சுகுமார் ப்ரோ வந்து ரிவ்யூ சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்போம். அடுத்து ஒரு செய்தி, அது ஒன்று எந்த அளவுக்கு உண்மை இல்லைங்கிறது தெரியல. குபேரா படம் ஜூன் 20 இருந்து ஜூலை 11 தள்ளி போயிருக்கிறதா தெலுங்கு பக்கம் அதிகமா சொல்ற நியூஸ். ஆனா வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஜூன் 20 அப்படிங்கிற ட்வீட்டை வந்து திரும்ப பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பார்த்தா தெரியும். அதே மாதிரி உண்மை இல்லாத ஆனா தகவல் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அல்லு அர்ஜுன் அட்லி படத்துல 5 ஹீரோயின் அப்படிங்கிறதும், தீபிகா படுகோனே, மிருனால் தாக்கூர், ஜான்வி கபூர், பாக்யஸ்ரீ போர்சே இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டதாகவும், 5வது ஹீரோயின்ட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. லவ் மேரேஜ் அப்படிங்கிற படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் பேஜாரா ஆனே அப்படிங்கிற பாட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. அந்த ஷான் ரோல்டன், மோகன் ராஜா அந்த காம்பினேஷன்ல இன்னும் ஒரு நல்ல பாடல்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சு பாட்டு. கேட்கலன்னா பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அது அவ்வளவுதான். அப்புறமேட்டு வந்து சிலம்பரசன் டிஆர் அவருடைய 50வது படம் எஸ்டிஆர் 50 தேசிங்கி பெரியசாமி படத்துல ஃபெமினின் எலிமெண்ட் உள்ள மாதிரி ஒரு ரோல்ல சிம்பு நடிக்கிறதா சொல்லி கே ஸ்ரீகுமார் மற்றும் சிம்பு பேட்டியில் அதை சொல்லியிருந்தாங்க. அந்த படம் ஏற்கனவே வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் நியூஸ் வச்சு ட்ரிபிள் ஆக்ஷன்ங்கிற மாதிரி நியூஸ் வருது. அந்த ட்ரிபிள் ஆக்ஷன்ல ஒரு ரோல் வந்து இப்படி இருக்கும் போல இருக்கு. அது போக டொவினோ தாமஸ் நடிக்கிற நரிவேட்டை அப்படிங்கிற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இன்னொரு மலையாள படம், அந்த பேர் தெரியல, நான் பரணி வந்தானே சொல்றேன், கேட்டு சொல்றேன். அப்புறம் வந்து கேஜேஆர் ஸ்டுடியோஸ் ராஜேஷ் இருக்காருல்ல, அவரு வந்து ஹீரோவே ஆயிட்டாரு. அதுவும் லுக் வந்து டோட்டலா அவர் தானா இவர் அப்படிங்கிற மாதிரி டோட்டலா அடையாளமே மாறி இருக்காரு. மற்றபடி தக்லைஃப்ல இருந்து புது புது ஸ்டில் வந்துருந்துச்சு இந்த விகடன் இருந்து. வேற எதுவும் அப்டேட் மிஸ் ஆன மாதிரி தெரியல. எதுவும் மிஸ் ஆயிருச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பரணி கரெக்டாக நல்ல வேலை வந்துட்டீங்க. இந்த மலையாள படம் மின்னல் முரளியும் இன்னொரு படம் ஏதோ யூனிவர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன படம் டைட்டில் மறந்துட்டேன், உங்களுக்கு சொல்லிருங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சுங்க. வேற ஏதாவது நான் சொன்ன அப்டேட்ல மிஸ் ஆயிருந்துச்சுனாலும் அந்த அப்டேட்டையும் சொல்லிருங்க. அப்புறம் ரெகுலர் ஸ்பேஸுக்கு போவோம். ஓகேண்ணா, நான் இப்பதான் வந்தேன். அந்த அந்த படம் வந்து டிடெக்டிவ் உஜ்வலன், தியான் ஸ்ரீனிவாசன் நடிக்கிற படம். அது சேம் ப்ரொடியூசர் தான். அது டிடெக்டிவ் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வரத தவிர டைட்டில் ஞாபகம் வரல. சரி, அவ்வளவுதான். அது மின்னல் முரளி அந்த யூனிவர்ஸோட சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் சொன்ன அப்டேட்ல ஏதாவது மிஸ் ஆயிருந்தாலும் சொல்லுங்க, இல்ல வேற யாராவது அப்டேட் மிஸ் ஆயிருந்தாலும் சொல்லுங்க, பாத்துக்கலாம். ஓகே ஓகே, அதுதான் அது போஸ்ட் கிரெடிட் சீன் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ படம் பார்த்தா தான் தெரியும். அது ஒரு போஸ்டோட தான் போட்டிருந்தாங்க. தியான் ஸ்ரீனிவாசன் பின்னாடி மின்னல் முரளி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இது இருந்துச்சு. ஸோ படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு
நாளைக்கு சொல்கிறேன். படம் யூனிவர்ஸ்குள்ளே வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இது என்ன போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிமா அந்த வர்றது? ஆமாம் ஆமாம், மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் தான். ஏங்க அதுவும் சூப்பர் நேச்சுரல் படம் எப்படிங்க? எனக்கு புரியல. சரி, ஓகே, பார்ப்போம். அது இன்னொரு படமும் வருதுன்னு சொன்னாங்க அந்த வீக்கெண்ட் சினிமா யூனிவர்ஸில். ஸோ அது ஜாம்பி ஃபிலிம்னு நினைக்கிறேன். இதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு ஓடிடி ரிலீஸில் வந்து சுமோ, அபிலாஷம், வல்லமை, ஹண்ட்டு இதெல்லாம் தான் மேஜராக வர படங்கள். ஹண்ட் வந்து மலையாள படம், அது போன வருஷம் வந்துச்சு. இதில் எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்ஸு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. வேற ஏதாவது அப்டேட்டு பிரகாஷ் நான் சொன்னதில் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நானும் கடைசியில் தான் வந்தேன், இந்த டிடெக்டிவ் ஜுவலனை பற்றி பேசும்போது மட்டும் தான் வந்தேன். ஸோ அதனால தெரில எப்படின்னு. ஏன் அமைதியாக இருக்கு? நான் பேசுறது கேட்குதா இல்லை எனக்கு கேட்கலையா? பிரகாஷ் நான் கேட்குதா? கேக்குது பரணி. திடீர்னு அமைதி ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. விஷால் வந்திருக்காரு, இனிமேல் அமைதி இருக்காது. கரெக்டா பேசலாம். ஓகே ஓகே. வாழ்க வளமுடன் சார். வணக்கம், வாங்க. வணக்கம்ண்ணே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லீவை போட்டு வீட்டில் இருக்கேன். சூப்பர் சூப்பர். அப்ப நீங்க பெருசா எதிர்பார்க்கலாம். ஐயோ அண்ணா, அலாரம் வச்சுலாம் ஏன் தந்திருக்கேண்ணே? செம்ம. எப்படி சொல்றது, நல்ல ஒரு திறம்படம். இல்ல பரவாயில்ல, சரி, ரைட்டு, போயிட்டு. சரி, ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்ல வீட்டுல இருப்பீங்களா? ஹோம்ஒர்க்கா? ஹோம்ஒர்க் இருக்கு, வாங்க. வேற என்ன, நாளைக்கு இது ரிலீஸ் ஆகுதுன்னு அதை பத்தி பேசிட்டு போவோம், என்ன எதிர்பார்ப்போம்ட்டு. சரி, ரைட்டு. ஆமா, அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க, எவ்வளவு தூரம் அந்த படத்துக்கு, அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அப்படிங்கிறது நீங்க என்ன சொல்லுவீங்க, ஏன் சொல்லுவீங்க அப்படிங்கிறது நீங்களே உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பம். அப்படியே ஆரம்பிங்க. ஓகே, நாளைக்கு வந்துட்டு ஏஸ் நரிவேட்டை 2 படமும் பார்க்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நரிவேட்டை சில விஷயங்கள் சில படத்துக்கு நான் பண்ணுவேன், அந்த மெத்தடில் பண்ணுறேன். என்னன்னா எதையுமே இன்னும் நான் பார்க்கல, வெறும் போஸ்டர் தவிர. நான் ட்ரெய்லர் எதையுமே நான் பார்க்காம இன்னும் இருக்கிறதுனால அது வந்துட்டு எனக்கு ஒரு கம்ப்ளீட் சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த படத்தை பற்றி. அந்த படம் டொவினோ படம்ன்ற நம்பிக்கையில் மட்டும் நான் போகிறேன். நாளைக்கு அவர் படம் எல்லாத்தையும் தேட்டரில் பார்ப்பேன், அந்த இதில் சரி போகலான்ட்டு. அடுத்து வந்துட்டு ஏசு. இது சொன்னால் சரி குத்தமாக இருக்கும், ஆனால் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். தேட்டரில் நான் மட்டும் கொஞ்சம் சிரித்து பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு அந்த டைமில் அந்த படம் ஒர்க் ஆச்சு. அதனால் அந்த டேரக்டர் அப்படின்றதுனால ட்ரெய்லர் எனக்கு பெருசாக இல்லை. ஏசு அந்த இன்னொரு ஸ்னீக் பிக் வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதையும் நான் பார்க்கல. பட் ஆனால் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், ரொம்ப வேக்கியாக கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஜோனில் இருந்துச்சு. சரி, இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ ஏஸ் படமும் நாளைக்கு பார்க்கலான் இருக்கேன். நாளைக்கு பார்த்துட்டு தான் ரிவ்யூ போடணும். ஸோ பெரிய எதிர்பார்ப்பு இல்லை 2 படம் மேலேயும், ஆனால் நாளைக்கு நான் போகிறேன் அந்த படத்துக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ட்டு சொல்லுங்க. பிரகாஷ், நீங்க நாளைக்கு என்ன படம் போறீங்க? நாளைக்கு 2 படமே போறேன். ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி படம், 2வது நரிவேட்டை. இந்த 2மே போறேன். நரிவேட்டை ஒரு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்துல 3 ஹீரோ ஒரே சைடு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்லாம் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி படம் வந்து எப்படி சொல்றது, ஆப்போசிட் சைடில் ஒருத்தர், இந்த சைடு போராடுற மாதிரி ஒருத்தர், அப்புறம் அதை எதிர்க்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கும். இதுல மூணு பேருமே ஒரே சைடில் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 3 பேருமே போலீஸுங்கிறது ஒரு வித்தியாசமான கான்செப்டா இருந்துச்சு. அதாவது அந்த கான்செப்ட்ல எப்படின்னா, அந்த காலி பண்ற அந்த கான்செப்ட்ல, ஏன்னா விஷால் வேற ட்ரெய்லர் பார்க்கலங்கிறாரா, அதனால எதுவும் ஸ்பாயில் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். அதனால அது போறேன். ரெண்டாவது படமா. ஃபர்ஸ்ட் படம் வந்து விஜய் சேதுபதி போறேன். விஜய் சேதுபதி படம் போறேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே. நான் வந்து ஏஸ் என்னால் பார்க்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா நைட் ஷோ தான் கொடுத்துருக்காங்க. அதனால நாளைக்கு 3 படம் பிளான் பண்ணியிருக்கேன். பட் டைமிங் எப்படின்னு தெரியல. நரிவேட்டை மட்டும் 10 மணி ஷோ புக் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் டிடெக்டிவ் உஜ்வலன், அதுக்கப்புறம் ஆசாதி, இது 3 பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆசாதி இங்க வரவே இல்லை தலைவா, இல்லைன்னா அதையும் போயிருக்கலாம். அந்த ஆளையும் எனக்கு பிடிக்கும். ஆசாதி நான் பார்த்த வரைக்கும் அந்த ப்ரீமியர் ஷோலாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் சொன்னது கிளைமேக்ஸ் டெஸ்ட் அன்பிரடிக்டபிள், கிளைமேக்ஸ் டெஸ்ட் அன்பிரடிக்டபிள்ங்க. படம் எப்படி இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை மட்டும் வச்சு என்னங்க பண்றது? ஏசு 1-2 பேர் சொன்னாங்க ஒரு அளவுக்கு டீசென்ட் டு குட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஓகே. நாளைக்கு ரிலீஸ் ஆனாதான் வந்து மக்கள் பார்வை எப்படின்னு சொல்லி தெரியும். ஓ அப்படி. ஆனா இப்போ இவரு வந்துருவாரா அண்ணன் பாத்துட்டு கரெக்டா? சும்மா ப்ரோ ப்ரீமியர் ஷோ போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா நேத்தி போறேன்னாப்ல, போயிருக்காரு கரெக்டா முடிக்கிற நேரத்துல வருவாருன்னு நினைக்கிறேன். போட்டிருக்காரு. அவர்கிட்டையும் கேட்டுருவோம் எப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃப் ஓடிட்டு இருக்கு. பார்த்துட்டு 10:15 வந்துருவாரு. ஏன்னா படம் சின்ன படம் தான் வந்துருவாரு. சூப்பர்ண்ணா. ஹைப் இல்லாத மாதிரியே இருக்கு ப்ரோ ஏஸ். இல்ல உண்மைதான். அது காரணம் வந்து அந்த அந்த காம்பினேஷனோட முந்தைய படம். இப்ப அது வந்து 75% பேருக்கு அந்த படம் பிடிக்காது. 25% பேர்ல 15% பேருக்கு படம் வந்ததே தெரியாது. அப்ப 10% பேருக்கு தான் படம் பிடிக்கும். அப்படிங்கிறப்ப அந்த காம்பினேஷன் வந்து யார் எதிர்பார்ப்பா? ரெண்டாவது இந்த படத்துல வந்து அட்ராக்டிவான விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அதுவும் இது வரைக்கும் எதுவும் இல்லை. ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருக்கு, பார்ப்போம். எனக்கு இது வரைக்கும் வந்து இப்ப உள்ள இண்டஸ்ட்ரி நண்பர்கள் வந்து சொல்றது படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், நீங்க வந்து எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கீங்கல்ல, அதனால உங்க படம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரிவ்யூ ஷோ போயிட்டு இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு இருக்கிறதா தகவல். படம் முடிச்சுட்டு வரட்டும், பார்த்து சொல்லலாம். எனக்குமே அதுதான் ப்ரோ. நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம தான் இருந்தேன். பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூன்னு போட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு எல்லாருமே அந்த ஃபன் அண்ட் காமெடியா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஒரு காமெடி படத்தை தியேட்டர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா போறது தான். வேற எதுவும் போற மாதிரி இல்லை. இன்னைக்கு 11 வேணா போயிருந்தேன். இன்னைக்கு அன்பிளான்டு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போற வேலை இருந்துட்டு அங்க போய் டைம் ஆகுனாங்க, அதனால கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே பக்கத்து தியேட்டர்ல குதிச்சேன். எனக்கு உண்மையாவே படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா எடுத்திருந்தாங்க. நான் ஆல்ரெடி இந்த சதீஷ் படம் ஒண்ணு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல த்ரில்லர் படத்திருக்காங்க. அதே மாதிரி அதை விட இது பெட்டராவே இருந்துச்சு. எசமையா எழுதியிருக்காங்க எல்லாமே. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு கேரக்டர் மேல தான் சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன், ஒருவேளை மிஸ்லீட் பண்றாங்களோன்னு. கடைசியில எனக்கு அந்த ட்விஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓவராலா படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுங்கிற கேரக்டர்ல ஒரு நல்ல படம். சூப்பர் ப்ரோ. என்ன படம் ப்ரோ சொல்றீங்க நீங்க? 11 ப்ரோ, 11 ஒரு படம். பரணி ப்ரோ, இது ஒரு டீசர் மாதிரி ஒரு டீஸ் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா? கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கம்மிங் டு நெட்ஃபிளிக்ஸ் அனிமேட்டட் சீரிஸ் வருது. ஆமா, நெட்ஃபிளிக்ஸ்ல அனிமேஷன் சீரிஸ் பண்ண போறாங்க. ஆமா. ஆனா விஷால் ப்ரோ, இல்ல இடம் மாறினா உங்களுக்கு வாய்ஸும் மாறிடுமா? வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு. அண்ணா சாரி, நான் இப்பதான் டக்குன்னு தூங்கி ஏஞ்சிட்டு உடனே வரேன். ஓ அந்த கேட்டகரியா? ஓகே கேட்ட. இன்னைக்கு ஒரு ஹரி மாதிரி எதிர்பார்க்கறாரு, ஏதாவது பேசுங்கயா, எல்லாம் சீக்கிரம் ஆட்டையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாரு. சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ, என்ன திடீர்னு எல்எச்சிக்கு என்னாச்சு இப்படி அடிக்கிறாங்க? ஒன்றும் இல்லை, டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயாச்சு. இனிமேல் அடிச்சாடி போவோன்னு சொல்ற மாதிரி அடுத்த வரையும் சேர்த்து இழுத்துட்டு போகலாம். மொத இடத்த அவனை விடக்கூடாதுங்கிற ஐடியால இருக்காங்க போல இருக்கு. பங்காளிங்கிறாங்க. பங்காளி பார்த்து அடுத்த மேட்ச் இதே மாதிரி முடிச்சு விட்டாங்கன்னா பங்காளிக்கு நல்லது. ஆனா எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு, அதை பத்தி இங்க கேட்கலாமா அப்படின்ட்டு தெரியல. கேளுங்க. இல்ல அது நீங்க வேற கேளுங்கட்டீங்களா? இல்ல, நீங்க ஆல்ரெடி பேச வேண்டிய டாபிக் எல்லாம் பேசியாச்சு. எப்படி சில விஷயங்கள் பேசாத டாபிக் நீங்க உங்க மூலமா பேசியாச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன பேசிட போறீங்க? தாராளமா பேசுங்க, கேளுங்க. இல்லண்ணா 2 நாளா ரொம்ப ஏதோ பத்திக்கிட்டு எறிகிற மாதிரி இருக்கு ட்விட்டரு. யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? எல்லாரும் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா போற மாதிரி இருக்கு அடிலாம். என்னன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சில இதெல்லாம் கான்டெக்ட் புரியுது, சில இதெல்லாம் கான்டெக்ட் புரிய மாட்டேங்குது. ஆனா இது ரீசெண்டா பார்த்ததுல செம்ம அடியா இருக்கு 2 சைடும். அதாவது ஸ்பேஸ் ஆரம்பிச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் யாரும் பரணியை திட்டலையேன்னு சொல்லி பாயிண்ட் வரீங்களா? நான் அப்படி வரீங்களா? இல்ல, இவர் சம்பந்தப்பட்டதே இல்ல.
இவர் சம்பந்தமே இல்ல. இவர் இல்லாம சைட்ல வந்துட்டு இல்லங்க இவர் இல்லாமனா நீங்க நான் ட்விட்டர் வந்து 2012 இந்த ஐடியில, அந்த ஐடியில 2008 வந்தேன். 2 ஐடி கணக்கு பண்ணி டோட்டல் ட்விட்டர் வந்த போஸ்ட்ல வந்து இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்துல எல்லா நாளும் தான் சண்டை நடக்குது, எல்லா நாளும் தான் திட்டுறாங்க, எல்லா நாளும் தான் எவனையா பிடிச்சி கத்தி கிடக்குறாங்க, எல்லா நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை வன்மத்தை கக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புதுசா பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. இல்லண்ணா இது நீங்க சொல்லுங்க பொலிட்டிக்கல் சைடா சினிமா சைடா ப்ரோ? இல்ல சார். ஹீட் சினிமா சினிமா அதான் ஹீட் ஆஃப் த சினிமா நியூஸ் பத்தி சொல்றீங்களா? சினிமா நியூஸ்லாம் இல்லைங்க. ஓப்பனா சூர்யா ஃபேன்ஸ் vs எஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப 2 நாளா எனக்கு என்னமோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிற மாதிரி எனக்கு அதுவா? தோணுது. அதுதான் மாறி மாறி இதுவா இருக்கு. என்ன தலைவா? எனக்கு கேட்கவே இல்லைங்க. ஆமா இவர் பேசுறது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அவரு சூர்யா ஃபேன் சைடு ஒரு ஃபைட்டர் தான், இங்க அப்படிலாம் எதுவும் நடக்கலையேன்றாரு. அப்படியா? சரி நீங்க என்னாலும் சொல்லிக்கிங்க. சரி ரைட் ரைட் ஓகே. அந்த வார்த்தை வேணாம், நான் ஒரு வார்த்தை சொல்லலாம் வந்தேன். சரி வேணாம் விட்டுருங்க. என்னண்ணா இந்த மாதிரி வந்துட்டு நிறுத்துனீங்கன்னா அப்புறம் என்ன யார் திட்ட வந்தீங்க? விஷால் ப்ரோ அவங்களாம் எஸ்கே ஃபேன்ஸே இல்ல ப்ரோ. எஸ்கே ஃபேன்ஸ் இன்னும் மாஸ்க் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ப்ரோ விஷால் ப்ரோ அப்படி ஒரு ட்ரூப்பே இல்லங்க. ரியாலிட்டி அதுதான். அப்படி ஒரு ட்ரூப்பே கிடையாது ப்ரோ. யார் கன்வெர்ட்டட் அவ்வளவுதான். கரெக்ட். இது சும்மா ப்ரோ. இது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா ப்ரோ விஷால் ப்ரோ? இப்ப அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் சண்டையே போறது இல்ல, ரொம்ப கம்மி. எனக்கு எல்லாமே அதான் ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது. என்ன இங்க நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. ட்விட்டர் இப்படி இருக்காதே ஒரு ப்ரோ. விஷால் ப்ரோ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எங்க கேங் வந்து அவங்க அடுத்த இதுக்கு போயிட்டாங்க, சரி ஓகேன்னு. அந்த இடத்த வந்து நாங்க பிடிக்கிறோம்னு சொல்லி வாண்டடா ஒருத்தங்களை வம்பு கிழத்து ஒருத்தங்க சண்டை போட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்றேன். வாண்டடா வந்து நாங்க அந்த இடத்துக்கு வரப்போறோம், நாங்க தான் அந்த இடத்த பிடிக்க போறோம்னு சொல்லி ஒருத்தங்களை வம்பிழுத்து இன்னொருத்தங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து கரெக்டா இந்த ஆகஸ்ட் 14 வரப்ப இந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் விட்டுட்டு ஒண்ணு சேர்ந்து ஒரு படத்துக்காக இது பேசணும்னா ஆப்போசிட்ல வர்றதே அடிக்க கூடாது. பட் ஆனா கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம மேல ஒரு பெரிய நீங்க ஆப்போசிட்ல வர்றதுனாலதான் வன்மத்துல மேல நிக்கிறீங்களே. உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது? சும்மா அந்த படத்து மேல வன்மத்தை கொட்டுறீங்க. ஒரு ஏதாவது ப்ராமிசிங்கா வந்தா கண்டிப்பா ப்ராமிசிங்கா இருந்தா வன்மத்தை எங்க கொட்ட போறோம்? இதுக்கே வார் ஒண்ணு அதுல இருக்கிற அந்த ரித்திக் ரோஷனும் அந்த இதுவும் நடந்து வர அந்த ஒரு ஷாட் போதாதாங்க அந்த ட்ரைலர்ல? போயா எத்தனை வாட்டிங்க பாருங்க. நல்லா இருக்காது. புரியல யார் யாது வார் ஒன் நல்லா இருக்காதுன்னு சொன்னது? அவருக்கு பிடிக்கல போல. வார் ஒன்னு எனக்கு தெரியல, நல்லா இருந்துச்சு. யார் சொன்னதுன்னு தெரியல. என்ன ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியா? எனக்கு அந்த உனக்கு ஊர்ல இருக்கிற நீ வந்து என்னது என்ன படாது? ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குது. ஐயோ கடைசியா வடிவேல் படம் ஒண்ணு வந்துச்சுங்களேங்க, கேங்கஸ் படம் நல்லா இல்ல, டிடி லைக்ஸ்ல நல்லா இருக்குன்னு சொன்னாலுதான் யா நீ. உனக்கு வார் ஒன் பிடிக்காதியா? நெக்ஸ்ட் லெவல் பாருங்க, அது ஓடிடில வர்றப்ப எவ்வளவு பூம் ஆகும். நான் பாத்துட்டேன், அதெல்லாம் கேவலமா இருந்துச்சு. கேங்கர்ஸ் எவ்வளவு சரி பாருங்க ப்ரோ. நான் நல்லா இல்லன்னு சொன்ன கேங்கர்ஸ் எவ்வளவு பண்ணுது. இப்பொழுது இது ட்ராக் மாறி கொண்டிருக்கின்றது. ஓகே அந்த இதுதான் பதில். எஸ்கே ஃபேன்ஸே இல்ல ப்ரோ. போதும் அந்த பதில் போதும், விடுங்க. இவரு ரிஷி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் அண்ணா இருக்காரு. ரிஷி ப்ரோ சொல்லுங்க பிரதர். ப்ரோ தலபடம் அப்டேட் ஏதாவது இருக்கா? அனௌன்ஸ்மென்ட் வருதா? இப்போதைக்கு எதுவுமே இல்லைங்க பிரதர். எதுவுமே வந்துச்சுன்னா கண்டிப்பா இனிமேல் ஆகஸ்ட் மாசம் தான் அப்டேட். பிரகாஷ் ப்ரோ நேத்து நான் சொன்னேன்ல, அனிருத்துக்கு போவாங்களா அந்த படத்துக்கு? ஒருத்தர் ரொம்ப நம்புறாருன்னு சொன்னால அது நம்ம ரிஷி தான். எதங்க? புரியுது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லங்க, இது இன்னொன்னு சொல்றது அவர் சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு ஓகே, நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது என்ன நியாயம்? எனக்கு புரியவே இல்லை. அதுவும் சொன்னார், அதை விட்டுருங்க, அடுத்ததுக்கு போவோம். ஓகே 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 ஓகே. பிரகாஷ் ப்ரோ அடுத்த படம் ஆதிக்கு வந்து நீங்க இவரு ஜிவி கிட்டே ஸ்டே பண்ணுவாரா இல்ல அனிருத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் மியூசிக் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகலாங்க. அது 2 பேர்ட்டுமே பேச்சுவார்த்தை தான் இருக்கு. ஒன்று வந்து அனிருத் வந்து தீபாவளி ரிலீஸ்னா அனிருத், அதுக்கு முன்னாடியே ரிலீஸ்னா ஜிவி பிரகாஷ். இதுதான் ஒரு 2 பாசிபிலிட்டி இருக்கிறது. தீபாவளி ஆனால் பெரும்பாலும் படம் தீபாவளி ரிலீஸ் ஆகிறதா வாய்ப்பு. அனிருத் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளோதான். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேட்கறது அனிருத், டைரக்டர் கேட்கறது ஜிவி பிரகாஷ். பெரும்பாலும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போற பக்கம் தான் போவாங்க. ஆனா அவர் தான் அவ்வளவு வச்சிருக்காரு லைன் அப்.
அதனாலதான் அவரு உடனே பண்ண நடுவுல முடியாது. விஷால் ப்ரோவோட மியூசிக் டைரக்டர் உள்ள வந்தாலும் வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ? ஏன்னா ஆல்ரெடி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தானே இதுவும் யார பண்றாங்க, சொல்றீங்க? டூடுமு சாய் அபியங்கர். இல்ல இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, அது வாய்ப்பு இல்லைங்க. சாய் அபியங்கர்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஒண்ணு வந்து அனிருத், அப்படி இல்லைன்னா ஜிவி பிரகாஷ். பிரகாஷ் ப்ரோ அவர் ஆதிக் பண்ணா மைத்ரி பண்ண மாட்டாங்க, ஆதிக் இருந்தா வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போகும்னு சொல்றாங்களே. யார் அது சொன்னா? ஏங்க ஏங்க இப்பதான் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, 2 பேரும் வந்து ஷார்ட் டைம்ல படம் பண்ணி ஒரு மைத்ரி மேக்கர்ஸ் குட் பை ugly எடுத்தாங்க. அந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு 60 நாள்ல ஷூட்டிங் முடிக்கிறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப ரேர். இப்ப வந்து ரெட் அந்த ஓப்பன் பத்தி படத்துல ஏதோ கார்த்திக் சுப்ராஜ் மனக்கஷ்டம், பண்ணாரு. அந்த படத்துல இல்லங்க, ஏதோ எப்படிங்க மனக்கஷ்டமா? மனக்கச போறோம்? எப்படிங்க மனக்கச போறோம்? நான் கேட்கறேன், ஒரு படத்தை ஷார்ட் டைம் முடிச்ச ஒரு ஒரு டேரக்டர், பட்ஜெட் இழுத்து விடாத டேரக்டர், அந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மி, ஷார்ட் டைம்ல ஒரு டேரக்டர் முடிச்சு விடுவானா அந்த டேரக்டர் எல்லா ப்ரொடியூசர்ஸுக்கும் பிடிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நீங்க வந்து அவங்களுக்கு மனக்கச போறாங்க? இப்படி சும்மா கொளுத்து விட வேண்டியதான். ஏற்கனவே இந்த படத்துக்கு பேசிட்டாங்க மைத்ரி மேக்கர்ஸும் ஆதிக்கும், இவங்க தான் பண்றாங்கன்னு. இதுக்கு மேல வேற என்ன வேற இருக்கு? யாரும் இல்ல ப்ரோ, வேற யாரும் இல்ல, நம்ம விஷால் ப்ரோவோட நண்பர்கள் தான். நம்ம டெய்லி கான்டாக்ட்ல இருக்கோம். ரைட் ரைட், ஓகே ஓகே ஓகே, டன், புரிஞ்சிச்சு ஓகே. இன்னைக்கு இவருக்கு வேற எல்லாமே புரியுது. உங்களுக்கு ஏன் இன்னைக்கு எல்லாம் ப்ரோ புரியுது? எனக்கு புரியலையே. ப்ரோ ஒட்டு கேட்டியாடா நாதாரி, இது என்ன படத்த டைலாக் சொல்லுங்க. அது ஏதோ ஒரு படத்துல வந்துட்டு போகுது. ஏங்க நான் ஏதாவது தெரிஞ்சதான் சொல்லுங்க அமைதியா சொல்லுங்க. இருக்கேன், கேட்டா திட்டுவாருன்னு. இந்த கமல் முந்திக்கிட்டு வராரு, பிரகாஷ் ப்ரோ அது இது என்னவோ பேசிக்கிறாங்களே என்ன கதை? சரி அதை விடுங்க அதுதான் ப்ரோ, தெரிய அதை மாட்டேங்குது. விடுங்க ப்ரோ. ஃபாலோ பண்றியாடா பாடி சூடா, இது என்ன படத்துக்கு கதை? என்ன படத்து டைலாக்? போக்கிரி போக்கிரி. போக்கிரி. இல்ல, லிசனர்ல ஒரு நண்பர் இருக்காரு, அவருக்காக தான். விஷால் ப்ரோ உங்க ரியாக்ஷன் பார்த்தேன், நீங்க எந்த இவரு ஏதாவது ரியாக்ஷனும் குவிஸ் கொடுக்கல, நீங்க ஆரம்பிப்பாரா? இவரு ஏதாவது வாருதுல. ஆனா பாத்தீங்களா, நீங்க கரெக்டா கொடுத்துருக்கீங்க. என்னதுங்க கொடுத்தேன்? வார் ட்ரெய்லர் ரியாக்ஷன்ல நான் ரியாக்ஷனே கொடுக்கலன்னு சொன்னீங்க, ஆனா கொடுத்துருக்கீங்க. கையெல்லாம் பதறுது. ஐயோ ஆமா, அது அந்த ஒரு ஷாட்டுக்கு பதறத கை இருக்கே. ஏங்க, கெய்ரான் அணிய டீசர்ல பாக்குறப்ப அவங்க நல்லா இருந்தாங்க தலைவா. வேற என்ன தலைவா பண்ண முடியும் அந்த நேரத்துல? கண்ணை முடிக்கவா? அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் வரப்ப கண்ணை முடிக்கவா? பொதுவாக எம்என்எஸ் தங்கம்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? ஆமா, அதுல வந்து உதயநிதி ஒரு ஸ்டாலின் டெம்ப்ளேட் படம். ஒன்று இருக்கும். அதுல வந்து ஆமா. சூரி சொல்ல, பேசி முடிச்சிட்டியா, அவளுக்கு இங்கிலீஷே தெரியாது தமிழே தெரியாதுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று மீம் டெம்ப்ளேட் இருக்குங்களா? அது மாதிரி நீங்க பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு கை நடுங்குனது வந்து கேராஜானே கிடையாது, அவங்களோட பாடி டபுள். இது என்ன புது ஆச்சரியமா இருக்கு? என்னென்ன டீசர் சொல்றீங்க? ரிலீஸ் ஆன உடனே ஆமா, ரிலீஸ் ஆன அன்னைக்கு சொல்லிட்டாங்களே அதை. கலர் வேற மாதிரி இருந்தப்ப நினைச்சேன். அட என்ன? சொல்லிட்டாங்களேங்க அதையும். இல்ல இல்ல அதுக்கு ஏங்க, நாங்க அந்த இந்த நடந்து வரதுக்கெல்லாம் பாடி டபுள் யூஸ் பண்ணுவாங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. நடந்து வந்தா யூஸ் பண்ண மாட்டாங்க, நீங்க வந்து கை நடுங்குனுச்சுன்னா யூஸ் பண்ணுவாங்க. கையெல்லாம் நடுங்கல, கை வணக்கம் தானே வச்சேன். அந்த டைம்ல அவங்க பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க ப்ரோ. இல்ல, கை வணக்கம் வச்சீங்களா, கைக்கு வணக்கம் வச்சீங்களா? கை அண்ணா, ஐயோ இவர் எப்படி சொல்றது? ப்ரோ அவரு எப்பயுமே பிரகாஷ் ப்ரோ, ப்ரோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரகாஷ் மாதிரி ப்ரோ, இல்ல, வீக் டேஸ் பிரகாஷ் ப்ரோ அவர் எப்பவுமே இந்த இறக்கி போகுது. கன்னத்துல ஒரு மாதிரி கைய வச்சுட்டே பாப்பாரு ப்ரோ கன்னத்துல. அது சக்குன்னு வலிக்கிருச்சு சரி, ரைட் கை. ரைட், சரிங்க, ஓகே. நான் இதுக்கு மேல நான் பேச விரும்பல, இது பேச டாபிக் விரும்பல, விடுவோம். ஓகே. ஆனா கைராவை தான் முன்னாடி காட்டாங்களே, அது கைரா தானே? அது எனக்கு புரியல, எப்படி பாடி டபுள் ஆகும்? ஈஜி பண்ணிருப்பாங்க ப்ரோ, இப்பெல்லாம் இதெல்லாம் என்ன சாதாரண விஷயம்? ஏங்க நீங்க என்னங்க கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு டவுட்டா? இல்லண்ணே, கெய்ராவே அன்னைக்கு ஸ்டோரி போட்டிருந்தாங்க, மை ஃபர்ஸ்ட் பிகினி ஷூட் அப்படின்லாம் அதை ஆட் பண்ணியிருந்தாங்க. அதான் சரி, ஓகே. இல்ல இல்ல, அன்னைக்கு டீச்சர் வந்த அன்னைக்கே சொல்லிட்டாங்க அது உங்க பாடி டபுள்னு. அட பாவீங்களா, இதுக்குதான் ட்விட்டர்ல பயம் விட்டு இருந்தீங்களா? டேய், பாடி டபுளாண்டா கேட்டுக்குங்க, கடவுளே என்ன ஃபயர் விட்டு இருந்தாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இந்த மாதிரி ஹாலிவுட்ல நடக்கும். அது என்னன்னா, அந்த ஹீரோயின் ஃபேஸ் அழகா இருக்கும், பட் பாடி அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது. அதனால பாடியை மட்டும் வேற ஆள வச்சு எடுப்பாங்க ஹாலிவுட் படங்கள்ல. இவங்க என்ன, இவங்க ஃபேஸ காட்டிட்டாங்க, இது என்ன கதைன்னு தெரியல. அட்ராக்ஷன் இப்பதான் வந்து கம்மியா இருக்குமா, அதனால நாங்க வேற வேற பாடி யூஸ் யாராக பண்ணிக்கிறோம் ஃபேஸே நல்லா இருக்காதுங்க. அப்படின்னா. நல்லா இருக்காதா? பல்தான். யோ கமல், நீ பேசாமரியா? என்னைய சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முடியாது நீதான். அவரு பேஸ் சரியில்லைன்னு சொல்றாரு, ஆனா இவரோட பேச்சு சரியில்லை. கரெக்ட். ப்ரோ உங்களை அப்படி ரசிக்கிற ப்ரோ, என்ன நீங்க உங்க ஃபேனு? என்ன ரசிக்கிற மாதிரியே தெரியல கமல், எனக்கு அதான் புரியல. எது விஷால் ரசிக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு விஷால் வீடியோ போடுறத கமல் பார்த்து எப்படி ரியாக்ஷன் பண்றான்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நம்பலனா, நீங்க யாரும் நம்பலனா போய் அவரோட டிராகனோட ட்ரெய்லர் ரியாக்ஷனும் பாருங்க கண்டிப்பா.
பிரகாஷ் எல்லா bro. ட்ரெய்லர்லயும் ஒரு ஷார்ட் அப்படி வச்சிட வேண்டியது. இதுக்கப்புறம் அது மாதிரிலாம் வந்ததுன்னா உண்மையாலுமே நான் வந்துட்டு என்ன பண்றேன்னு பாருங்க. கர்ச்சீப் எடுத்து கண்ணை முடிக்கிறேங்க. அந்த மாதிரி அந்த இடம் வரப்போ மட்டும் கர்ச்சீப் எடுத்து கண்ணை முடிக்கிறேன். நீங்க எதுவுமே பேசக்கூடாது இதுக்கப்புறம். ப்ரோ சுகன் ப்ரோக்காக ஒரு நியூஸ், ருக்மிணி வசந்த் அடுத்து வங்கா படத்தில் நடிக்கிறாங்களாமே. இது என்ன நேத்தி தான் ஒருத்தவங்க வெளில போனாங்கன்றீங்க, இன்னைக்கு அதுக்குள்ள வந்துட்டாங்களா? அதே மாதிரி இந்த படத்துலயும் நடிக்கிறாங்களாமே, விஜய் Discussion தானே தேவகுப்தா. அந்த போட்டாங்க. படத்துல ருக்மிணி 2 ஆளுங்களே பேர் நடிக்கிறாங்க. ஆளுங்களே சரியில்லை ப்ரோ, ஆளுங்களே நேற்றே சரியில்லை. வந்து ஸ்பேஸ சொல்லிட்டேன், அது நியூஸ் வந்துச்சுன்னு. அது காரணம் வந்து சொல்றது வந்து இப்போ வந்து அவங்க தீபிகா படுகோனே வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா வந்து அன்ப்ரொஃபஷனல் பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது தனி பிஆர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு தீபிகா படுகோனே சைடு. அவங்க அண்ணே, வந்து தீபிகா படுகோன் வங்காவா சொல்றாங்களா இல்ல எப்படி? புரியல. தீபிகா படுகோன் வந்து தீபிகா படுகோனை டீம் சொல்றாங்க, ஸ்பிளிட் டீம் வந்து ஓகே ஓகே. அவங்க வந்து அன்ப்ரொஃபஷனல் பிஹேவியர், அதனாலதான் அவங்க தூக்கிட்டோம், வேற ஆளை போட்டிருக்கோம். 2 ஹீரோயின் அவங்க ராஷ்மிகா மந்தானா பிளஸ் வந்து ருக்மிணி வசந்த், இவங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இந்த கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைன்னு தெரியல. நேற்று ஸ்பேஸ்ல சொன்னோம்ல ராஷ்மிகா மந்தானான்னு சொல்லியிருந்தோம். கடைசி இப்போ வந்து 2 பேர்த்தையும் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது வந்து இழுத்து அவங்க வந்து அன்ப்ரொஃபஷனல் பிஹேவியர் ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறாங்க ஒரு வார்த்தையில. ஏன்னா அவங்களுக்கு வந்து தீபிகா படுகோனுக்கு 8 மந்த் குழந்தை ஒன்று இருக்கு போல இருக்கு, 8 மாச குழந்தை ஆமா வீட்டில். ஆமா. அதுக்காக அவங்க டைம் ரெண்டையுமே பேரலா மேட்ச் பண்றாங்க. நீங்க வந்து உடனே டக்குன்னு வந்து சினிமாக்கு வந்து அன்ப்ரொஃபஷனல் பிஹேவியர்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறாங்க. 2 சைடு கதையும் கேளுங்க அப்படின்னு சொல்லி டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ளாட்டியும் வந்து சந்தீப் ரெட்டி வங்கா வந்து தீபிகா படுகோனை அசிங்கப்படுத்துறாருன்னு சொல்றது, தீபிகா படுகோன் வந்து சந்தீப் ரெட்டி வங்கா வந்து அவங்க வந்து இவங்களுக்கு திட்டுறதுன்னு சொல்லி இப்போ தனியா போயிட்டு இருக்கு ரைட்டு. அது பெரிய பஞ்சாயத்து. அதுக்கிட்ட அவங்க வந்து ஓகே அல்லு ஓகே. அர்ஜுன் படத்துக்கு வந்துட்டாங்க. அல்லு அர்ஜுன் படம் இருக்குல்ல, ஆமா. இப்ப இன்னொரு அட்லி நியூஸ் படம். கூட அந்த இவங்க போட்டிருந்தாங்க, அது கன்ஃபார்மான்னு தெரியல. பாரடைஸ்ல இருந்து ஜிகே விஷ்ணு வெளில வந்துட்டாரு, அட்லி அல்லு அர்ஜுன் படத்துக்கு உள்ள அது வந்துட்டாரு. உண்மைதான். அது போன வாரமே நியூஸ் வந்துருச்சு, அவர் வெளியே வந்துட்ட நியூஸ். அவர் வந்தது காரணம் இதுதான். ஏன்னா இது வந்து முன்னாடி லேட்டா ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. ஓகே ஓகே. திடீர்னு இப்ப ஜூன் மாசமே அதை வந்து ப்ரீபோன் பண்ணிட்டாங்க அந்த படம், அட்லி படத்தை சீக்கிரம் எப்படியும் ஆரம்பிச்சிடலான்னு. அதே அட்லிக்கு மாதிரி தான் முக்கியத்துவம் கொடுப்பாப்ல அவரு. ஆமா அது இப்போ இது என்ன டவுட்டே வேணாம். ஏன்னா அவர் படத்தினாலதான் அவர் அறியப்பட்டாரே உலகத்துக்கு. கரெக்ட். ஆமா ஆமா. அந்த படத்துல 5 ஹீரோயின் சொல்றாங்களே, அது உண்மையா? அதுதாங்க அது ஸ்டார்டிங் அப்டேட்டா சொல்லிட்டோமே, 5 ஹீரோயின் தீபிகா படுகோனே. ஹீரோயினுக்கு ஒரு 5 சாங் ஒன்னும் இல்லைங்க, 5 ஒன்னும் இல்ல, ஒன்னே சொல்றேன். படத்துல வந்து 3 அல்லு அர்ஜுன், 3 பேத்துக்கு 3 பேர் ஜோடி. ஒருத்தங்க கண்டிப்பா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியா மாதிரி ஒரு சாங், மொரட்ட சாங் வர போறாங்க. இன்னொருத்தவங்க அந்த படத்துல வந்து எப்பவும் அல்லு அர்ஜுன் ஸ்டைல்ல வந்து அட்லி ஸ்டைல்ல வந்து பலி ஆகிறதுக்கு ஒரு ஆள் எப்பவுமே தேவை. அதாவது அடிச்சு நவுத்தி மேல இருந்து கீழே விழுந்தா இல்ல மூஞ்சி செதஞ்சா இல்ல எப்படி சாக போறது. இல்ல 5 ஹீரோல எந்த ஹீரோயின் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது மிருனால் தாக்கூரா தான் இருக்கும். ஆல்ரெடி ஜவான்ல வந்து நல்லா பண்ணிட்டாரு. சோ எனக்கு தெரிஞ்சு ஜான்வியா இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களை கொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பாக்கியஸ்ரீ போர்ஸேவா இருக்க வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சு கேஸ்ட் இருக்குல்ல, அந்த கேஸ்டா இருக்கும் ப்ரோ. கடைசியா ஒரு ஆள் வந்து ரிவீல் பண்ணல, அது வேணா சொல்லலாம். எனக்கு அப்படி இல்லைன்னா இந்த நாள்ல ஒருத்தர்னா எனக்கு தெரிஞ்சு ஜான்வி தான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒன்னா இருக்காதுன்னு. எத்தனை வாட்டி தான் ஒரு ஹீரோயினை கொல்றது? அடுத்த கட்டம் அதுக்குதான் 5 இறக்கிருக்கோம்ல. 2 இல்ல இது எனக்கு தெரிஞ்சு இல்ல, இது வந்து முழுக்க பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட்ங்கறனால 5 வேகத்துல கொண்டுருவோம். இதுல வந்து இவங்க சுத்தி போயிட்டாங்க, அதுல 4 பேர் உயிரோட இருக்காங்க. அந்த யூனிவர்ஸ்ல இந்த 4 பேர் உயிரோட இருக்காங்க, இந்த ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க. இப்ப 5 போட்டா மிக்ஸ் பண்ணா இந்த அதே ஒரே ஆக்சிடென்ட் இந்த ஆட்கள் மாறினா எப்படி இருக்கும்? ஆமா ஆமா. சும்மா 5 வகையில அட்லியோட ஆசையை நிறைவேற்றிட்டு போயிடலாம். அவரே அட்லி இந்த ஸ்பேஸ் கேட்டா யோசிச்சு பாருங்களேன். இந்த ஸ்பேஸ் அட்லி கிட்ட நல்ல ஐடியாவா இருக்கு, நம்மளே எடுத்துடலாம். அப்புறம் அட்லி சார் சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கோம் சார். சுகன் ப்ரோ இல்ல அவரே இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு அவர் ஐடியா கிடைச்சிச்சுன்னு அவர் வாட்டி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க வேற நல்ல ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. சுகன் ப்ரோ அட்லியை விடுங்க, வங்கா அந்த சொல்லுங்க அந்த நியூஸ. ப்ரோ அது எனக்கு நான் அப்செட் தான். அது நியூஸாவே கேக்குறப்ப எனக்கு சரின்னு படல ப்ரோ. அது கண்டிப்பா அப்செட் ஆயிருப்பாரு. அது நடக்க வாய்ப்பு கம்மி. எனக்கு ஆமா வாய்ப்பு கம்மினாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சீரியஸ்லி எனக்கு அது நியூஸ் பார்த்து அப்படின்ற மாதிரி தான். பிரீமியர் போலையா? பிரீமியர் இல்ல பிரீமியர் நான் போல இன்னைக்கு. நான் நாளைக்கு போகணும். ஆக்சுவலா பிரகாஷ்னா எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ஏன் வந்து 9 மணி ஷோவே எங்கேயுமே இல்லை? சரி 9 மணிக்கு பார்த்துட்டு 12 மணிக்குள்ள ஆஃபீஸ் போயிடலாமே பார்த்தா எல்லா இடத்துலயுமே 11 o'clock மேலதான் இருக்கு. 1-2 தேட்டர்ல தான் 10 o'clock இருக்கு. இல்ல அது இங்கே வீக் டேனாலும் 9 மணிக்கு கேட்டு தர மாட்டாங்களா விஜய் சேதுபதி படத்துக்கலாம்?
இல்ல தலைவா, இது பெருசா ஹைப் இல்லைன்றாங்க, அதனாலயா என்னன்னு தெரியல. ஆனா எல்லா இடத்துலயுமே, ஏன்னா மாமன்னே இங்க மதுரையில 9 போட்டாங்க, 9 AM மாமனும் டிடியும். எனக்கு அதுதான் மாமன் டிடிலாம் 9 AM வந்துட்டு பேஸ் மட்டும் ஏன் வந்தோம்னா 11 o'clock மேல தான் ஆரம்பிக்குது சில இடத்துல 10 மணிக்குது, 1-2 தேட்டர் இருக்கு, அதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கு. சரி எதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்லீப் டே ஃபர்ஸ்ட் ஷோ ப்ராப்ளமா இருக்கும் ப்ரோ. பார்த்துடலாம்னு பார்த்தேன். இல்ல சுகன் ப்ரோ, அந்த படத்துக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட இந்த படத்துக்கு இல்ல. இந்த மாமன் டிடிக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட இந்த படத்துக்கு இல்ல. ரியாலிட்டியில பார்த்தோம்னா இது படம் வரதே நமக்கு தெரியாது. கரெக்ட். சுகன் ப்ரோ ஏதாவது மேஜிக் நடக்கும். பிரீமியர்ல நல்ல ரிப்போர்ட் வரும். சரி அது ஆனா 1-2 பேர் போட்டிருந்தாங்க, அந்த ட்ரெண்ட் செட்டர் பாலா அப்புறம் மணி பாரதி எல்லாம் போட்டிருந்தாங்க. தேர் இஸ் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இன் ஏஸ், உங்களை வந்து என்னன்னா படம் கண்டிப்பா சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பிரகாஷ் ப்ரோ? போய் பாத்தீங்களா யாராவது? அந்த ஒரு ட்வீட்டுக்கு அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல என்ன ஃபேக்டர்னு சொன்னீங்க? ஏதோ இல்ல அவரே போட்டிருந்தாரு, ஆனா என்னன்னு மென்ஷன் பண்ணல. உங்களை சர்ப்ரைஸ் இல்ல பண்ண நீங்க படம். சொன்னீங்களே இப்ப என்ன சொன்னா சர்ப்ரைஸ் ஃபேக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்ப்ரைஸா இருந்தா தான் சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருக்கும். அதனால அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். சர்ப்ரைஸ் தான் சர்ப்ரைஸ் ஃபேக்டரேவா? இல்லங்க அப்படி இருந்தா தானங்க சர்ப்ரைஸா இருக்கும். இல்லைன்னா வந்து எல்லாத்துக்கும் ஸ்பாயில் தான் இருக்கு. சரி ப்ரோ, ஒருவேளை ருக்மிணி வில்லியா இருப்பாங்களோ? ப்ரோ ஏன் ப்ரோ அங்கேயே நிக்கிறீங்க? அதை விட்டுட்டு கொஞ்சம் வெளில வாங்க. இல்ல சுகன் ப்ரோ, நீங்க ட்ரெய்லர் பார்க்கலையா? ருக்மிணி அந்த ஹைஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே, அதுக்காக அவங்க வில்லியா ப்ரோ? ஹைஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணா வில்லி தானே? ஹைஸ்ட் பண்றவங்க எப்படி வில்லனா? ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, அது உள்ள எந்த கேரக்டர்னாலும் பண்ணலாம். அதெல்லாம் நாளைக்கு அவங்க பாசிட்டிவா தான் இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் இல்ல ப்ரோ. எனக்கு என்னன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் சினிமால வரப்போ ஒரு நல்ல ரோல், என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி கிளிஷியா இல்லாம ஓகே டீசெண்டா ஒரு ரோல் நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பா நல்லா இருக்கும் தலைவா. அடுத்தடுத்து நிறைய படங்கள் வர பண்ணுவாங்க. நீங்க ரோபோ மாதிரி பேசுறீங்க அஜித், நீங்க வழக்கம் போல ரோபோ மாதிரி பேசுறீங்க. உங்க கதை என்னன்னு பாருங்க. விட்டு தள்ளிவாங்க, ஸ்பீக்கர் விட்டு தள்ளிவாங்க. பக்கத்திலே போய் உட்கார்ந்துடுறாரு போல. பிரகாஷ் அண்ணா, உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா? அஜித்தோட போனும் காணாம போயிருக்கு ஒரு 3 நாள் முன்னாடி. உங்களுக்கு தெரியுமா? அஜித் பால்டனோட போன் காணாம போயிருக்கு. வண்டியிலே வச்சுட்டு பீஸ் கிளம்பி. ஏற்கனவே இப்படிதான் உடஞ்சிருச்சு. ஒரு தடவை வந்து மலையில நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போனை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கும் இந்த SMS சந்தா மாதிரி அவருக்கும் போனுக்கு ஒரு ஆசையே இல்ல போல இருக்கு. அடுத்த லேண்ட்லைன் வாங்கிட்டு தான் சுத்தணும் போல. இல்ல வாங்கி ரொம்ப நாளா வராம இருந்தாரு. அடுத்த நாள் கிடைச்சிருச்சாங்க, போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அது சொல்லிட்டு இருந்தாரு. பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல ப்ரோ வண்டியில வச்சுட்டு போயிட்டு இருந்தேன், டெய்லி அப்படிதான் போவேன், அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகல, இப்ப எடுத்துட்டாங்க ப்ரோனாரு. ஐயோ போன மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா ப்ரோ அப்படின்ட்டு இருந்துச்சு. இல்ல நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சட்டையில வந்து பேனா சொல்லி இருப்பேன். அப்புறமேட்டு காலேஜ் போன அப்புறம் அப்படி டக்குன்னு இந்த பால் பாயிண்ட் வந்து சொல்லி வச்சிருப்பேன். அது இல்லைனாலே நமக்கு வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, ஐயோ காணா போச்சு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த இடத்துல அது உடுத்த கூட கழட்டி, ஏன்னா ஒரு எனக்கு வந்து குழந்தை குழந்தை பிறந்தவொடனே டக்குனு என்ன பண்ணா, பேனா மூடிய இழுத்து பார்த்து டக்குனு எடுத்து குத்திக்கிட்டு கல்ல குத்திக்கணும்னு பயம் வந்து டக்குனு என்ன பண்ணிட்டேன், அந்த பேனாவை வைக்கிறத விட்டுட்டேன். சின்ன பிள்ளைல வச்சிருந்த பேனா டக்குனு தூக்கி போட்டாங்க. ஆனா அப்பயும் நமக்கு ஏதோ ஒன்று காணாம போன மாதிரி கொடுத்தோம்ல. இப்போ அந்த பேர்ல போனை பக்கம் வச்சாச்சு. இப்போ போன் நமக்கு எப்படியோ அது பேனா இல்லாத வைப்பீங்களா? போனை எப்பவுமே வைக்க மாட்டேன். இங்க இருந்து நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது மேல் பாக்கெட்ல போனை வச்சுட்டு நேரம் ஆஃபீஸ்ல கொண்டு போய் எடுத்து டேபிள் வச்சிருவேன். திரும்ப அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது அப்படியே வைப்பேன். எங்க போனை வந்து பாக்கெட்ல வைக்கிற பழக்கம் எப்படின்னா டிராவல் பண்றப்ப மட்டும்தான் அது மேல் பாக்கெட்ல வைப்பேன். அது எனக்கு அது ஒரு பழக்கம். எனக்குமே சேம் ஹேபிட் ப்ரோ. நல்ல ஹேபிட் தான். எனக்கு ஏன் அந்த ஹேபிட் நான் பயன்படுத்துறதுன்னா, மேல் பாக்கெட்ல வச்சுட்டு நம்ம சில இது கீழே ஏதாவது குனிஞ்சோன்னா போன் கீழே விழுந்துருங்க. அந்த மாதிரி பல வாட்டி எனக்கு சம்பவம் நடந்திருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டா கரெக்டா இருக்கும். அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்ல, கிடைக்கிற சட்டை எடுத்து போடுற பீஸ்ன்றதுனால. புரியுது விஷால் ப்ரோ. சொல்லுங்க தலைவா. யூடியூப் திறந்தா கமல் இன்டர்வியூ, ட்விட்டர் வந்தா பிரஸ் மீட் வீடியோ. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு தெரியாது. நேற்று நைட்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஒரு இன்டர்வியூ விடாம பார்த்துட்டேன். இன்னும் கேரளா ப்ரொமோஷன், தெலுங்கு ப்ரொமோஷன் இன்டர்வியூ தான் பார்க்கல. 24 ஆடியோ லஞ்ச், 25 மறுபடியும் சூப்பர் சிங்கர் ஃபைனல் போனாங்க லைவுக்கு. ஆமா அப்படியா? ஓ சூப்பர் சிங்கர் லைவ் நமக்கு தெரியாதா? ஆமா சூப்பர். ஓகே அதுக்கும் போறாங்க. இல்ல கான்பிடண்டா வேற இப்ப வேற தெலுங்கு இதுல சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எங்களோட டிசிஷனே வந்து நாயகனை தாண்டணும், பீட் பண்ணணும்ட்டு தான். இதுவரை நான் பார்த்த வரைக்கும் அது கண்டிப்பா நடந்திருக்கு, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அவ்வளோலாம் வேணாம் ப்ரோ, சிசியுமே இருந்தா போதும். பாப்போம் என்ன பண்ண. ஆனா இன்டர்வியூலாம் சூப்பரா பேசுறாருங்க.
பிஆர் இன்டர்வியூ 2 பார்ட் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா. உங்களுக்கு தான் ஹெவி பிஆரா இருப்பாரு போல. கமலே போதும் போல, எல்லா இதுலயும் ஒரு மாசா எலிவேஷன் கொடுக்குறாரு. ஆமா, நேத்து கமல் வந்துட்டு அவர்கிட்ட இதுவும் கேட்டிருந்தாங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ரஜினி படம் இதனோட முள்ளும் மலரும்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அந்த இன்னும் 2 3 ஃபிலிம்ஸ்லாம் சொல்லியிருந்தாரு. தப்பு தாளங்கள், அவர்கள், அபூர்வ ராகங்கள், அந்த சீன் கூட எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஏன்னா பொதுவா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா அவர் பண்ணதை நான் எப்படிங்க அப்படின்றவாரு தலைவரு, சொல்ல மாட்டாரு கமல் சாரு. ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் பேசுறாரு, நல்ல விஷயம். நல்லா இருக்கு. அந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். பிஆர் இன்டர்வியூ ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு, பாருங்க. அப்புறம் இது எல்லாமே வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தேன். லோகேஷ் கனகராஜ்கிட்ட 10 ரஜினி படம் தாட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு கமல் ஃபேன் பாய், அவரோட கண்ணோட்டத்துல அவர் ரஜினி எப்படி பார்த்திருக்காரு அப்படின்றது சூப்பரா இருந்துச்சு. அதுவும் டைம் இருந்தா பாருங்க. இன்னைக்கு என்ன பர்னி ப்ரோ, ஸ்பீக்கர் யாருமே வரலையா? எத்தனை பேர் இருக்கோம்? கேக்குதா? கேக்குது தலைவா. எனக்கு நீங்க, நான், நவீன் 3 பேர் தான் ஸ்பீக்கர்ல காட்டுது. பிரகாஷ் ப்ரோ 11 படம் பாத்தீங்களா? 11 படம் பாத்தீங்களா? யார்கிட்ட கேக்குறீங்க சுகன் ப்ரோ? பாத்துட்டோம் ப்ரோ, நீங்க சொல்லுங்க சுகன் ப்ரோ, பாத்துட்டீங்களா? பல்தான் கீழே போயிட்டாரு போல, ஸ்பீக்கர் கேக்குறாரு பாருங்க. ஏங்க அவர் மேல வந்துட்டாரு, இங்கதானங்க இருக்காரு. ஏங்க அந்த ரோபோட் அதே சவுண்ட் ப்ரோ நேத்து மாதிரி கொஞ்சம் இது ஸ்ட்ரெச் ஆகி கேக்குது ப்ரோ. ஸ்ட்ரெச் ஆகி கேக்குதா? ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ சூப்பர் படம் ப்ரோ, நிஜமாவே சூப்பரா இருந்தது. எதையுமே எதிர்பார்க்காம போய் உட்கார்ந்ததுனால என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப வந்தனா ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. சூப்பர் ப்ரோ. அந்த படத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது ப்ரோ. அன்னைக்கு நீங்க ஸ்டேஜ்ல பேசுனதை வச்சுதான் நான் போனேன். பிளஸ் அந்த ஃப்ரெண்ட் சூட் போட்டிருந்த டிக்கெட் வச்சு தான் போனேன். ஆனா ரொம்பவே நல்லா இருந்தது. அப்ப நீங்க அன்னைக்கு ப்ரோ 11 படமா சொல்றீங்க? ஆமா 11 தான் ப்ரோ. பர்னி ப்ரோ நானும் பார்த்தேன் 11. சூப்பர் ப்ரோ. எப்படி இருந்துச்சு ப்ரோ? என்ன கேட்டா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஈக்குவலா கொண்டாட வேண்டிய படம், அண்டர் ரேட்டடா போயிட்டு இருக்கு. ஆஹா, யாருங்க அதை சொல்றது? யாரு சொன்னா? நான் ப்ரோ, தமிழ்வேந்தன். ஓகே ஓகே, சூப்பர் தலைவா. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு பிரீமியர் ஷோ எல்லாம் போட்டு, செலிபிரிட்டி பிரீமியர் ஷோ, பிரஸ் ஷோன்னு சொல்லி நிறைய ஷோ போட்டு. பர்னி ப்ரோ இதுக்கும் பிரஸ் ஷோ போட்டிருக்காங்க. ஆனா செலிபிரிட்டி அந்த இதெல்லாம் பண்ணல, கொஞ்சம் பெருசா இன்னும் கொஞ்சம் ப்ரோ நிஜமா ப்ரோ, சச் a fantastic film. அதுதான் விஷால் ப்ரோ, கரெக்ட். வேந்தன் ப்ரோ கரெக்ட். நல்ல படம், அண்டர் ரேட்டடா போயிடுச்சு. அவங்க ப்ரொமோஷன் மட்டும் சின்ன பிள்ளைக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணுமோ அந்த மாதிரி கொஞ்சமாவது பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு அந்த படத்தை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு. இல்ல ப்ரோ, எனக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ட்விஸ்ட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சான் அவன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நீங்க பேசுனீங்கல்ல அன்னைக்கு நைட்டு தான் நானும் போனேன். நீங்க போயிட்டு வந்து நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, நான் காசு தரேன் நீங்கல்ல. உங்கள்கிட்ட காசு வாங்கலானே போனேன். பட் ஆனா படம் என்ன 100% இல்ல 200% சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. தம்பி தம்பி காசு பாஸ் ஆகணும்னு படிப்பா, காசு எப்படி ரிட்டர்ன் வாங்கணுமே படிப்பா போல இருக்குங்கிற மாதிரி அதே அப்படியாச்சும் போய் பார்த்தாரேன்னு எனக்கு சந்தோஷமா படம் பாருங்க. கண்டிப்பா படம் பாருங்க ப்ரோ. 3 days ட்ரை பண்ணேன் ப்ரோ, கிடைக்கல. அரைகுறை டிக்கெட் எங்கேயுமே. அப்புறம் அன்னைக்குதான் கிடைச்சது எனக்கு பிஎஸ்ஆர் மாதிரில. நீங்க வந்து நாளைக்கு உங்களுக்கு ஷோ எப்படி அலாட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க, தியேட்டர்ல மிஸ் பண்ணாதீங்க. இல்ல ஒரு நிமிஷம், நடுவுல 2 தடவை யாரோ பிரகாஷ் ப்ரோ கூப்பிட்டாங்க. யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அப்புறம் கூட கேட்போம் யார் அது. நீங்க தானா? ரைட் ஓகே. கத்தி ப்ரோ கை தூக்கி இருக்கீங்க, என்னன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்ல வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரோ டான் பிக்சர்ஸ் இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் என்ன ஆகும்? படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா? இல்ல அது அதான் சொல்லிட்டோமே, ஒரு இடி ரைடுன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க.
அதனால பணப்புழக்கங்கிறது இருக்காது. அது ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கும் அப்படிதான். அதுக்கப்புறம் இஷ்யூங்கிறது கிளியர் ஆயிரும். அவங்களுக்கு வேலை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப எப்பவும் போல இந்த வேலைகள்லாம் திரும்ப தொடங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதானே தவிர இது வந்து அவங்களுக்கு தடையோ அல்லது வந்து அவங்க மேல உள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்டு எல்லா முடக்கமும் ஏற்படல. இப்போதைக்கு எப்பவுமே உள்ள விதிமுறைகள் படி அவங்க வங்கி கணக்கு முடக்கப்படுறது முடக்கப்பட்டிருக்கு. சில பணங்கள் வந்து ஒயிட்டா கொடுக்காம பிளாக்கா கொடுத்ததா சொல்லி அவங்க வந்து அதை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த விசாரணை எல்லாம் முடிக்கிறதுக்கு எப்படின்னா, இப்போ உதாரணமா ஒரு படத்துல ஏல ஆரம்பிச்சு இஜெட் வரைக்கும் ஒர்க் பண்ற எல்லாத்திலையுமே அவங்க கான்டாக்ட் பண்ணி ஒரு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்குவாங்க. அவங்க வச்சிருக்க சீட்டும் அவங்க சொல்ற தகவலும் உண்மையா இருக்கா. அவங்க கையில் எப்பவுமே இப்போ இடியோ இல்லை வந்து ஐஎஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த 2 செக்ஷனுக்கு உள்ள ஒற்றுமை என்னன்னா, இப்போ போலீஸ்னு போலீஸ் வந்து ஒருத்தர் மேல சந்தேகம்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. இது போலீஸோட வேலை. ஐஎஸ்ஓ இல்ல இது மாதிரி இடியோ இவங்களாம் என்னன்னா ஒரு தகவலை திரட்டிட்டு அதோட அடிப்படையில் இதுவும் அதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஐஎஸ்ங்கிறது இன்னும் கொஞ்சம் மேல ஒட்டுமொத்தமா உங்க தகவல் எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டு தான் அந்த கேள்விகள் உங்கள்ட்ட கேட்பாங்க. நீங்க அந்த கேள்விக்கு பதில் உண்மையா சொல்றீங்களா இல்ல வந்து மாத்தி சொல்றீங்களாங்கிறது இது மாதிரி தான் இருக்குமே தவிர இது ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான். எல்லாத்துலையும் A to Z எல்லாத்துலயும் அந்த பேப்பர்ல அவங்கள்ட்ட இருக்க பேப்பரும் இவங்களுக்கு வந்து தகவல் பிளஸ் இவங்க சொல்ற தகவல் இந்த 3 மேட்ச் ஆக தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. அது முடிஞ்சுன்னா கிளியர் ஆயிரும். இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூலாம் கிடையாது. இதெல்லாம் வழக்கமா நடைமுறைகள் தான். அதுவும் அரசியல் பின்னணி இருந்துச்சுன்னா கூடுதலாக அழுத்தத்தோட நடைபெற ஒரு வழிமுறைகள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு வாரம் 10 நாள் முடிஞ்சிடும். அந்த கேப்ல மதராசி படத்தோட ஒர்க்குக்கு போயிட்டாரு சிவகார்த்திகேயன். அது முடிச்சுட்டு வந்துருவாரு. முடிச்சுட்டு வந்தோடனே இந்த படத்தை ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவுதான். ப்ரோ இதுக்கு பதில் பரணி கூட கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். பரணி நீங்க உங்க வாயால சொல்லுங்க, என்ன உண்மை, என்ன விசாரிச்சீங்க? சிவகார்த்திகேயன் சைடு விசாரிச்சீங்க. ரைடு இது எப்படி ஒர்க் ஆகும், இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் இதெல்லாம் எனக்கு பெரிய ஐடியா கிடையாது சீரியஸாவே. ஆனா நியூஸ் மட்டும் பார்த்து அந்த டிஎல்ல வந்துட்டு இருந்துச்சு, படம் ஷெல்ஃப் ஆயிடுச்சுன்றாங்க, ஷெல்ஃப் ஆகலைன்றாங்க. அதனால தெரியல. பட் என்னோட பிரகாஷ் ப்ரோ கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அதுதான் மேபி வந்துட்டு இந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், படம் ரெசியூம் பண்ணிடுவாங்க. பட் அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். அப்போ பராசக்தி கன்ஃபார்ம் பொங்கல் தானே ப்ரோ? படம் இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னா பொங்கல் வரும் ப்ரோ. பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க உண்மையாலுமே ட்ராக்கர் தானா இல்ல சூர்யாவை ஹேட் பண்றதுக்கோசரமே வந்திருக்கீங்களா? சூர்யா ஹேட்டரா நீங்க? ஏங்க என்னாச்சு இப்போ? இல்ல எப்ப பாரு எதனா ஒண்ணு போட்டு கடிச்சிட்டே இருக்கீங்க சும்மா அதை ட்விட்டர் போட்டு. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இப்ப எந்த ட்வீட்டை பத்தி கேக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவேன். எந்த ட்விட்டா? எப்ப பாரு ஏதாவது கனிமாசாங்க தான் பண்ணீங்க, ஆல்ரெடி கங்குவாக்கம் இதுதான் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப கூட மறுபடியும் ரீசெண்டா போய் ரிப்ளைல ஏதோ போட்டு வச்சிருக்கீங்க, அது சூப்பர் ஸ்டாரா ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க ட்ராக்கரா? நான் சூர்யா பேரை சொன்னாலே வன்மத்தை கக்குவேன் அப்படிலாம் பண்ணுவேன்னா அதான் எப்படின்னு கேக்குறேன் உங்க கேரக்டர். கனிமா சாங்குக்கு அன்னைக்கு போட்டப்ப அன்னைக்கே வந்து எல்லாருமே இங்க வந்து கேட்டாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதுன்னாங்க. நான் என்னோட ஒப்பீனியனா பிடிக்கலன்னு சொன்னேன். அது இப்போ அதுதான் நான் ஸ்டாண்ட் பண்றேன். அது நடந்து எப்பயோ நடந்துச்சு. கங்குவாக்கு நான் என்ன போட்டேன்? ஏதோ கிளாஸுக்கு டயர் 2ல இருக்கிறவங்களாம் மோதிட்டு வா, அப்புறம் அதை பாத்துக்கலான்ட்டு சொல்லிருக்கீங்க. சரி, அதை கேக்குறாரு. போன வருஷம் போட்ட ட்வீட்டுங்க அது. சரிங்க, ஃபர்ஸ்ட் நீ ட்ராக்கர் தானே, அப்புறம் ஏன் எப்ப பாரு ஏதாவது கமெண்ட்ல கடிச்சிருக்கீங்க? இப்ப போன வாரம் கூட ஏதாவது கடிச்சு வச்சிருக்கீங்க. போன வாரம் கடிச்சது என்னன்னு சொல்லுங்க, நான் டெலீட் பண்ணிருப்பேன். அதுதான் அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன்னு தெரியுதுல்ல, அப்ப கடிச்சு வச்சிருக்கீங்க, டெலீட் பண்ணிருக்கீங்க. இல்ல 2 நாளைக்கு முன்னாடி பண்ண ட்வீட் கேக்குறீங்களா? பரணி இப்ப நீங்களே வந்து வாய்ப்பு நிறைய போட்டிருக்கேன். என்ன டைம் கேட்டீங்க? சலூன் ட்வீட்டுக்கு ரிப்ளை போட்டீங்களா, அதை கேக்குறாரு. சலூன் அதுதான் கேக்குறேன். சலூன் ட்வீட்டுக்கு தான். அதான் நீங்க என்ன பண்றீங்க? நான் நிறைய பண்ணிருக்கேன், நீங்க எதை கேக்குறீங்க சொல்ற மாதிரி ஐயா ஃபுல்லா கேக்குறீங்க. அதனால எப்ப பாரு ஏதாவது கடிச்சிட்டு தான் ப்ரோ இருக்க. நீ ஸ்பேஸ்லயும் சரி ட்வீட்லயும் சரி நீங்க ஒரு கிடையாது. ஒரு ஃபேன், ஒரு எஸ்கே ஃபேன் வந்து எங்க கூட எப்படி சண்டை போட்டா அப்படிதான் இருக்கு நீங்க பண்றது. 2 நாள் முன்னாடி போட்ட ட்வீட்டு
நான் வந்து அன்னைக்கு நான் டெலிட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அபியூஸ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஒன்னாவது. அதுவும் இல்லாம இன்னொருத்தர் வந்து இங்க தமிழ்வேந்தன் இங்கேயே இருக்காரு. நான் வந்துட்டு ஸ்பேஸ்ல வந்து அவர் வந்து ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், நீங்க ஹர்ட் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, அந்த அந்த வேர்ட் யூஸ் பண்ணீங்க, அதனால நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிளிப் எடுத்து போட்டு சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட வந்து சாரி கேட்டுட்டான், அப்பாலஜைஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த கிளிப் மட்டும் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்பயும் வந்து அந்த அபியூஸ் ஸ்டாப் ஆகல. சரி இது எதுக்கு அப்படின்றதுனால இன்னொருத்தரும் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ப்ரோ ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, எப்ப பாரு இதே பண்றீங்க. அப்புறம் ஸ்பேஸ்ல வந்து சாரி ப்ரோ தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு இது தெரியல அது தெரியலன்னு ஏதாவது சொல்றீங்க. நான் தெரியலன்னு சொல்ல ப்ரோ, நான் சொல்றேன் அன்னைக்கு போட்ட ட்வீட் அன்னைக்கே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அது வந்து 2 நாளா அபியூஸ் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு இது பண்ணேன். தொடர்ந்து அபியூஸ் கமெண்ட்ஸ் வரதுனால தான் நான் இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டேன். அவ்வளவுதான். நான் இன்னைக்கு போட்ட ட்வீட்லயும் வந்துட்டு சரி ப்ரோ, இன்னைக்கு நீங்க அபியூஸ் ட்வீட் பண்றாங்க போட்டீங்க, சூர்யா அபியூஸ் கமெண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு போட்டா ஓகே. அது பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தியில பேசுறீங்க. எது பாக்ஸ் பச்சையா தெரியுது, அதுல கடிக்கு சூர்யாவை நல்லா கடிக்கிறீங்கன்னு தெரியுது. இப்ப நீங்க ஒரு 4 படம் ஹிட் கொடுத்துட்டா நீங்க வந்து எல்லாம் உச்சத்துல இருக்கீங்க. உங்க படம் ப்ரோ நீங்க ஒவ்வொன்றையும் ட்ரிகர் பண்றீங்க ப்ரோ, உங்களுக்கு தேவையில்லாம இது வர்றதில்ல. சரி அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்க, நான் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றேன் ப்ரோ. கனிமா இருந்து எல்லா சாங்க்கும் என்னோட ஒப்பீனியன் போடுவேன். இப்ப நீங்க இப்ப சொல்லிட்டீங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? நீங்க நாளைக்கே ஒரு கடி கடிப்பீங்க இப்ப போட்டு. நவீன் ஒரே நிமிஷம், தமிழ்ல ஒரே நிமிஷம் இருங்க. சுகர் பேபி ரிவ்யூ எங்க ப்ரோ? நான் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றப்போ இன்னைக்கு வந்து எல்லாத்தோட ஹீரோக்கும் நான் போடுவேன்னு சொன்னீங்க. கனிமாவுக்கு மட்டும் சாங் ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே என்ன போடுன்னு ஆள விடுறா சாமின்னு போட்டீங்க. ஏன் சுகர் பேபிக்கு நீங்க பார்த்துட்டு அப்லோட் பண்ண வேண்டியதானே? இப்போ 2 நாள் ஆச்சு, இது வரைக்கும் போடலையே, ஏன் போடல? இப்போ உங்களுக்கு நான் சுகர் பேபிக்கு ரிவ்யூ பண்ணுமா ப்ரோ? ப்ரோ இப்ப போகணுங்கிறது இல்ல. நீங்க பேச என்ன சொன்னீங்க? நான் இன்னைக்கு கனிமா வந்து எனக்கு பிடிக்கலன்னு கடிச்சு வச்சிருக்கேன், நான் எல்லா சாங்கி இந்த மாதிரி தான் போடுவேன்னு சொன்னீங்க. நவீன் ஒரே நிமிஷம், நான் பேசிக்கிட்டேன். பிடிக்கலன்னு போறது ஓகே. ஆளை விட்டுறான் சாமின்னு போட்டு நான் இந்த ஸ்டாண்ட்ல தான் இருப்பேன்னு கடைசி வரைக்கும் நின்னீங்கல்ல, அப்ப எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் நிக்கணும். அதுவும் போக டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோவும் கம்பேர் பண்ணி அந்த இது ட்ரெண்டிங் இது போட்டிருந்தீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நான் வந்து எல்லா மூவிக்கும் போடுவேன் ப்ரோ. நீங்க நேற்று இவரு மாவீரன் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? சின்ன படம் ப்ரோ, இதுக்கு எதுக்கு போடணும்னு கேட்டீங்க. அப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன பெரிய படமா? ஆனா நான் ஏன் ஒரு பெரிய படத்தையும் சின்ன படத்தையும் மாவீரன் சொன்னதுனால இன்னைக்கு காலையில ஏங்க சொன்னதுக்கு அப்புறம் போட்டீங்க. அது அதுதான் கேக்குறேன். ப்ரோ ஒரே நிமிஷம் சொல்ற கேட்டு பேசுங்க பாருங்க. சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போறது பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. நீங்க இன்டென்ஷன் என்ன அன்னைக்கே சொன்னல, நீங்க வந்து கம்பேரிசன் பண்றதுக்காக வேணே போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். ஏன் அது வந்து நேற்று நீங்க போட்டிருந்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். அவர் சொன்னது சின்ன படம் போடுவீங்க. ஏங்க அது மீடியமான படம்ங்க, சின்ன படம் கிடையாது. அது ஈக்குவல் ஸ்டார்ஸ் சந்தானம் சூரியம், அது போடலாம் கம்பேரிசன். ஆனா ஏன் ஒரு சசிகுமார் படத்தையும் சூர்யா படத்தையும் கம்பேர் பண்ணி வேண்டி டவுன் கிரேட் பண்றீங்க? அதெல்லாம் ஆல்ரெடி அடிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம எச்சா அதை வந்து ப்ரொவோக் பண்றதுதானே அதெல்லாம். அன்னைக்கு கேட்டதுக்கு நான் எல்லாத்துக்கும் போடுவேன் ப்ரோன்ட்டீங்க. அப்ப நேற்று இவர் மாதிரி சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு போட்டிருக்கீங்க அதையும். நான் வந்து நான் எல்லாமே கடிப்பேன் போடுவேன்னா சொல்லிருங்க, நான் எப்படி பாக்கணுமோ பாத்துக்கிறோம். அடிக்காம இருப்பீங்க. சரி இன்னைக்கு போட்ட ட்வீட்லயும் இப்படி நெகட்டிவா எதுவும் அபியூஸ் பண்ணாதீங்க சொல்லிக்கிற, அது ஓகே சொல்லலாம். அதை விட்டுட்டு உங்க பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் இது பண்ணுங்க. நீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசுறீங்க. நீங்க தான் இந்த குரூப்ல பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசினாலே ஐயோ வேணாம் ப்ரோ இதெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறீங்க. யார் பேசினாலும் அப்புறம் நீங்க அந்த ட்வீட் அதில் போடுறீங்க. ப்ரோ நம்ம ஒன்று சொன்னா அதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும். சும்மா இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு, இந்த ஸ்டாருக்கு ஒரு மாதிரி பேசுவேன் அப்படின்லாம் நிக்கூடாது எந்த இடத்துலயும். நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு டைம் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு இல்லை ப்ரோ நான் அந்த இன்டென்ஷன்ல போறேன்னு சொல்றது. ஏங்க அன்னைக்கு வந்து கனிமா போட்டவர் ஏன் இன்னைக்கு சுகர் பேபிக்கு போடல? கனிமா பாக்குற டைம் இருந்துச்சு, ஏன் சுகர் பேபிக்கு பார்த்து ரிவ்யூ பண்ற டைம் இல்ல? அது எல்லாரும் போடுறதுக்கு முன்னாடி முதலாளா வந்து நெகட்டிவா ஆள விடுற சாமி. சுகர் பேபிக்கு போடுறது அட்லீஸ்ட் இதுனா ஏதோ ஒண்ணு இல்ல. இப்படி சூர்யாவை ஏதாவது கடிச்சா இம்ப்ரெஷன் வருது, இது அதனால ஏதாவது வியாபாரம் பார்க்கலான்னு போறீங்களா? அவரு சூர்யா பிடிக்கல ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டு பிடிக்காதே. நான் அப்படிதான் ஹேட் பண்ணுவேன், எல்லா ட்வீட்லயும் போய் கடிச்சு வைப்பேன், வன்மத்தை கக்குவேன்னா சொல்லுங்க, நாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். இல்ல இது கங்குவா டைம் தானே, அது பழசுதான். இருந்தாலும் சொல்றேன் என்னன்னா, இப்போ வந்து ஒரு சூர்யா ஃபேன் வந்து ஒரு இதுக்காக போட்டிருக்கான், ஒரு விஜய் படத்தை கம்பேர் பண்ணி அவன் போட்டிருக்காப்புல பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி.
நீங்க எதுக்கு போய் சம்மந்தம் இல்லாம அவள் தலையிடுறீங்க? சொல்லுங்க ப்ரோ. ஏங்க நான் அதை அப்போ போட்டதுங்க. நான் சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு அந்த டைம் வந்து யாரும் ஏங்க அப்போ போட்டது இப்போ போட்டதெல்லாம் இல்லைங்க. நீங்க எதுங்க போய் அதில் இப்பவும் இருக்குது, அந்த ட்வீட் இப்பவுமே இருக்குது. நீங்க போய் கமெண்ட்ஸ்ல பாருங்க. நீங்களா ப்ரோ இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் வந்துட்டு அதை வந்து இது பண்ணது. சூர்யாவுக்கு அகேன்ஸ்டா போட்ட ட்வீட்னா அது ஒன்னே ஒன்று தான். அதுதான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டது. அதுக்கு முன்னாடி எந்த ட்வீட்னே நான் போட்டது கிடையாது. ஓகேவா? அது வந்துட்டு அந்த டைம்ல வந்து இது எனக்கு அது ட்ரிகர் ஆச்சு, நான் போட்டேன், இல்லைன்னு சொல்ல. இப்பவுமே அந்த ட்வீட் இருக்க தான் செய்யுது. நான் டெலிட் பண்ணேன். உங்களுக்கு டெலிட் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் டெலிட் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ இதான் ப்ரோ பிரச்சனை. நீங்க ஒரு விஷயத்த போட்டுடுறீங்க, போட்டுட்டு அப்புறம் நான் டெலிட் பண்றேன் வந்து ஸ்பேஸ சொல்றீங்க. அடிக்கதான் ப்ரோ செய்வாங்க. நீங்க தான் ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு விஷயத்த, அப்புறம் வந்து அடிக்கிறாங்க, அபியூஸ் பண்றாங்கன்னா அபியூஸ் பண்ணதான் செய்வாங்க. அப்ப இருந்து ஆரம்பிச்சதுதான் ப்ரோ. சும்மா ஒரு வாட்டி போட்டு அதெல்லாம் விட்டாச்சுங்க. டெய்லி இதே பண்ணிட்டு இருக்கும் போதுதான் வந்து கேக்குறது. இல்ல என்னங்க நான் என்ன போன வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் ப்ரோ சாதாரண அடிச்சுட்டு இருக்கேன். டெய்லி ஒண்ணு பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கீங்க. இருங்க, அந்த ட்வீட் எப்ப போட்டது? இப்போ நான் வந்து ரீசன்ட் டைம்ஸ் போன வருஷம் போட்டீங்க பரணி. ஒரே நிமிஷம். அதே மாதிரி இந்த வருஷம் உங்க எஸ்கே ஃபேன்ஸ் யாருமே ஜனநாயகம் கூட கம்பேர் பண்ணி எதுவும் பேசுறது இல்லையா? அப்போ போய் போட வேண்டியது ஒவ்வொரு இடத்துலயும். நம்ம முதல்ல அந்த அளவுக்கு வளரலாம்டா, அதுக்கப்புறம் விஜய் கூட கம்பேரிசன் பண்ணலாம்னு பேச வேண்டியதானே? சூர்யா போட்டீங்கல்ல, சூர்யாவும் விஜயும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஸ்டார்ஸ் ஒரு காலத்துல. இப்ப வேணா விஜய் முந்திருக்காரு, ஓகே. அத போட்டதுக்கே நீங்க முந்திட்டு போய் விஜய் ஃபேனுக்கு முன்னாடி போய் அடிச்சீங்க. ப்ரோ நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் விட்டுறோம் ப்ரோ. நீங்க இப்பதான் ஜனநாயகம் பத்தி பேசலையா? சொல்லுங்க. நீங்க ஒரு ட்வீட் கூட பாக்குறீங்க. எஸ்கே ஃபேன்ஸ் யாரும் உங்களுக்கு ஜனநாயகம் என்னங்க பத்தி நெகட்டிவா பேசி உங்களுக்கு வந்து நான் சூர்யா பரணி ஒன்னே ஒண்ணு. அவர் வந்து அபியூஸ் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனா கேட்கறாரு, டீட்டெயிலா கேட்கறாரு. ஆனா அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு. இப்போ கோபாலகிருஷ்ணன் பேசுறாருல, அவர் பேசுறதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்கு. அதுக்கான பதில் நீங்க என்னன்னா, நீங்க கூட நான் போன வருஷம் போட்டது அப்படிங்கிறீங்கல்ல, அது மாதிரி பதில் இல்லாம இப்ப ரீசெண்டா நீங்க போடுறதுக்கு தான் உங்களை கேட்கறாங்க. இப்ப டெய்லி ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு வருது இல்ல, அதை தவிர்த்துக்கலாமே. இல்ல நீங்க நான் சூர்யா ஹேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, நாங்க கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? அவர் கேட்கறது நியாயமா இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி திரும்ப நீங்க அதை தான் கேட்கறீங்க தவிர உங்க பிரச்சனையை விட்டு புரிஞ்சுக்கலங்கிறது தான் அவர் கேட்கறாரு. ஓகேங்களா? அதனால ஒரு பிரச்சனைங்கிறது நீங்க இதுதான் பிரச்சனை, நீங்க சூர்யாக்கு மட்டும் இதே டார்கெட்டா பண்றீங்கன்னு கேட்கறாரு. அதுக்கு நீங்க உங்களுக்கு உண்மையான எக்ஸ்பிளனேஷன் இருந்தா கொடுங்க. ஆனா என்னதான் பிரச்சனை சொல்லி திரும்ப நீங்க பிரச்சனையை தான் வளர்க்க பாக்குறீங்க தவிர அது என்ன பிரச்சனைகள் இன்னும் உணரலங்கிறது தான் இப்ப இது. அவர் கோபாலகிருஷ்ணன் டீசெண்டா தான் கேட்கறாரு. அவர் கேட்கற கேள்வி எல்லாமே கொஞ்சம் நியாயமானது தான். அவர் கேட்கல எல்லா பாயிண்ட் கனிமா சாங் எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சு. உங்களுக்கு பிடிக்கல, நீங்க நான் அன்னைக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிடிக்கலங்கிறது உங்க ஒப்பீனியன். ஆனா அதுல ஆளவிடுற சாமின்னு போற அளவுக்கு இல்ல. அப்படி அந்த வார்த்தையை தவிர்த்துக்கலாம் அன்னைக்கு. அதே மாதிரிதான் இப்ப நேத்து நீங்க சொன்னதுக்கும் அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம பேசும்போது அதான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஒப்பீனியன் ஃபுல்லா என்னன்னா, பேசுறது கரெக்ட், ஆனா அதுக்கிட்ட வேர்டிங்ஸை பார்த்து யூஸ் பண்ணலாங்கிறதான் சொல்றது. இப்ப அவர் அதான் கேட்கறாரு. அதுக்கான உங்களுக்கு பதில் ஏதாவது இருந்துச்சுன்னா பதில் சொல்லுங்க. திரும்ப பிரச்சனை என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி டிலீட் பண்ணிட்டு கேட்டா டிலீட் தான் ஓடிட்டு இருக்கு. டெய்லி இதே பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கு. அது நல்லா இருக்காது. அது இன்னைக்கு ஒரு தீர்வு கொடுத்துருங்க. இனிமேல் வந்து என்னதான் தீர்வுங்கிறது தீர்வா சொல்லிருங்க. ஒண்ணு வந்து 2 தீர்வு இருக்கு. ஒண்ணு வந்து இது இனிமேல் சூர்யா ஃபேன்ஸ் என்ன திட்டாதீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா நீங்க அபியூஸ் பண்றதுனால எனக்கு ட்ரிகர் உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு நான் பண்றேன், அது ஒரு பதில். இல்ல வந்து நான் இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு அது வந்து வாண்டடா நான் பண்றது கிடையாது, உங்களுக்கு அது மனம் புண்பட்டு தான், இனிமேல் சாரி, இனிமேல் கண்டிப்பா பண்ண மாட்டேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் அது ஒரு படத்துக்கு மட்டும் பண்ணாம எல்லா படத்துக்கும் பண்ணுங்க, இல்லைன்னா யாருக்கும் பண்ணாதீங்க. அதுல 3வது விஷயம், நான் வாண்டடா பண்ணதான் செய்வேன், எனக்கு வந்து இந்த நடிகரை பிடிக்காது, அதுக்காக பண்றேன் அப்படிமா. இது மாதிரி இதெல்லாம் பதில்கள். இந்த பதில்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு உண்மையான பதில் ஏதாவது இருந்தா அந்த பதில சொல்லுங்கிறத அவங்க எதிர்பார்க்கறது. அதை சொல்லிடுங்க, அவ்வளவுதான். ஓகே. நான் வந்து சூர்யாவை அட்டாக் பண்ணி ட்வீட் பண்ண மாட்டேன். ஆனால் ஃபேன்ஸ் ஏதாவது என்னை அப்யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு வேற மாதிரி ஏதாவது நான் பண்ணுவேன். இப்பயே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஃபேன்ஸ் வந்து சூர்யா ஃபேன்ஸ் என்னை அப்யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு சூர்யாவை அட்டாக் பண்ணி ட்வீட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் நான் ட்வீட் பண்ணுவேன். புரியுதுங்களா என்னன்னு? இல்லங்க, இது உங்களுக்கு இல்ல, நீங்க கேக்குறீங்க, ஒரு பதில் சொல்ற, அவர் புரியலங்கிறதுக்காக நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணா இது ஆக மொத்தம் உங்களுக்கான பதில் நீங்க புரிஞ்சுக்கிட்டே சரி. எனக்கு தெரியாது. இதை வந்து எப்படின்னா என்ன நிறைய பேர் மென்ஷன் பண்ணி நிறைய பேர் நடுவில் உள்ள கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? அது வேற எனக்கு நிறைய டிஎம் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் தனியா வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணி கேட்க, சில பேர் எனக்கு மென்ஷன் பண்ணி திட்டுவாங்க சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு அதாவது இந்த விவேக் காமெடி ஒன்று இருக்கும், டேய் உங்க 2 பேத்துக்குள்ள பஞ்சாயத்துல ஏன் தாலியா இருக்கிறீங்கன்னு வரும். அது மாதிரி சம்மந்தம்லாம் என்ன கட்ட வார்த்தை திட்டிட்டு போறாங்க 4 பேர். எதுக்கு நான் திட்டுறீங்க, நீ தானே நடுவுல இருக்க, அப்படி நான் நடுவுல சும்மா வேடிக்கை தானே பாக்குறேன் அப்படிங்க என்ன திட்டிட்டு போறாங்க.
அதுக்காக தான் இந்த நடுவில் இந்த கேள்விகளை மட்டும் நடுவில் உள்ள பரணிக்குள்ள கேட்டது தவிர மற்றபடி அவர் சொன்ன பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாலோ இல்லை புரிஞ்சிச்சினாலோ அது உங்களுக்குள்ளேயே ஆச்சு, நீங்க பாத்துக்குங்க. பரணி இப்போ நேத்து நீங்க சூர்யாவை பெரிய ஹீரோ அப்படின்னு தானே சொன்னீங்க. எதுல ப்ரோ? நேத்து நான் கேட்டப்போ அந்த புக்கிங் ஸ்டேட்டஸ் பத்தி கேட்டப்போ சூர்யா வந்து பெரிய ஹீரோ அதனால போட்டேன்னு தானே சொன்னீங்க. இவங்க சின்ன ஹீரோ, சூர்யா பெரிய ஹீரோ. ஆமா. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கங்குவா பிளாப்பு, அப்ப ஒரு டயர் 2-ஆ தெரிஞ்சாரு உங்களுக்கு. இப்ப வந்து ரெட்ரோ ஹிட்டா பிளாப்பான்ற குழப்பத்தில் இருக்காங்க. இப்ப எப்படி ஒரே வருஷத்துக்கு எப்படி பெரிய ஹீரோ ஆனாரு? அந்த ட்வீட் கங்குவா ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டதுங்க. அப்ப அதுக்கு முன்னாடி சரி ப்ரோ, நம்ம சரி பரணி ப்ரோ, நம்மளும் பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசுவோம். சிவகார்த்திகேயன் பெரிய ஸ்டார் தான். நம் தமிழ்நாட்டில் ஈடி கலெக்ஷன் எவ்வளோ, பிரின்ஸ் கலெக்ஷன் எவ்வளோ சொல்லுங்க. 2 படமே ஃபிளாப். 2 படத்துல எது அதிக கலெக்ஷன் சொல்லுங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசுவோம். நீங்க தான் பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசுறீங்கல்ல. ஓகே ப்ரோ, எனக்கு தெரியல. ஆனா வந்து மேபி வந்து பிரின்ஸோட வந்து ஈடிக்கு அதிகமா கலெக்ட் பண்ணிருக்கும் தோணுது. அப்புறம் என்ன ப்ரோ புரியல? நாங்க 10 வருஷம் ஃபிளாப் கொடுக்குற ஆளு. ஆமா, நீங்க இன்னைக்கு வாய்ஸ் நோட் ஒண்ணு அனுப்புனீங்கல்ல, எனக்கு அந்த ட்வீட் கூட இல்ல ப்ரோ. நீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனீங்கல்ல, விஜய் கூட கிளாஷ்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அதனாலதான் நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு. அந்த டைம் விஜய் கூட இல்ல, நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கல விருப்பப்படுறேன். நடுவில் குறுக்க பேசுறது எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து பர்சனலா சொல்ற விஷயம் என்னன்னா, சூர்யாவையும் சிவகார்த்திகேயன் கம்பேரே பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? அவர் சீனியர், இவர் இப்ப வளர்ந்து வர நடிகர். 2 பேத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க என்ன வேணா ரசிகர் சண்டைக்குள்ள என்ன வேணா பேசிங்க. அவரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்ட்ல வந்து நிறைய சாய்ச்சவர், அஜித் விஜய்க்கு டஃப் ரொம்ப கொடுத்தவர். எல்லாத்துக்கும் சினிமால வந்து ஒரு கஷ்ட காலம்னு ஒன்று வரும், இறக்க காலம்னு ஒன்று வரும். அதாவது அவங்க ஃபீல்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வர்றதுன்னு, அதுக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று மூலமா திடீர்னு ஒரு படங்கள் மூலமா தொடர்ச்சி கண்டினியூஸா ஹிட் அடிக்கும். இது நேரம் காலம் எல்லாமே சேர்ந்து வர்றது. பிளஸ் வந்து அவங்களுடைய சினிமாங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், சூது அடிப்படையில் வர்றதுதான். சில நேரம் ரொம்ப சுமாரான படம் எதுக்கு ஓடுதே தெரியாம பயங்கரமா ஓடும். சில நேரம் சூப்பரான படம் ஓடிருக்கே ஓடிக்காது பாக்ஸ் ஆஃபீஸ்ல. ஆனா எல்லாரும் காலம் கடந்து அந்த படத்தை ஆக ஓகம்பாங்க. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஓடின படத்தை சில வருஷம் வச்சு குப்பை இதை எதுக்கு ஓடுச்சுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் மீம் மெட்டீரியலாவும் மாறும். ஓகேங்களா? அது வந்து சினிமா வந்து அப்படிதான். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட் பேஸ்ல இருக்கும்போது மட்டும் இதை வந்து அவர் ரொம்ப தாழ்த்தியோ இல்ல ஏதோ ஒன்று கம்பேரிசன் பண்ணி ஒரு இதை இப்போதைக்கு கொடுக்காதீங்கிறது மட்டும் சொல்றேன். மற்றபடி நீங்க என்ன வேணா பேசிங்க, எதுல வேணா பேசுங்க, கம்பேரிசன் வேணாம் 2 பேத்துக்குள்ள. இது இந்த நிலை எப்படி வேணா மாறும். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் இப்போ வேற ஸ்பேஸ்ல விஜய் ஃபேன்ஸோட டிபேட் பண்றப்ப நான் வந்து பராசக்திக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேங்க. அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த கிளாஷ் ஒர்த்து தான் அப்படின்னு. போன வாரம் பரணி ப்ரோ அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ ஒரு மாதிரி பேசினாரு. இல்ல இது கிளாஷ்ல வராது, அப்படியே கிளாஷ் ஆனாலும் இது வந்து ஒரு வாரம் டிஃபரெண்ட். அப்புறம் போன வாரம் பல்தான் ப்ரோ சொன்னப்ப லேசா ட்ரிகர் ஆன மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே தெரிஞ்சு இது கிளாஷ்ல வராதா ப்ரோ அப்படின்னா, அதுக்கப்புறம் சம்பளத்தை கழிச்சுட்டு பார்த்தா இது வந்து சேம் பட்ஜெட், அதனால இது கிளாஸ் தான் சொன்னாரு. அப்ப கூட நான் எலிவேஷன் தான் கொடுத்தேன். இது அதெல்லாம் விடுங்க. அவரு போன வருஷம் ஹையஸ்ட் கிராசர் கோட்டு, செகண்ட் ஹையஸ்டா இவர் வந்தாரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. எத்தனைக்கும் நான் எஸ்கே ஃபேன் கிடையாது. ஆனாலும் எனக்கு ஒரு ஆக்டருக்கும் ஒர்த்து தெரியும். இவங்க இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்றப்ப என்னோட ஐடியல் அவரு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும். அந்த இடத்துல இப்பவும் என்னால எலிவேஷன் கொடுக்க முடியும். அவரு போன வருஷம் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார்ல, நீ விஜயவே கிளாஷ் கொடுக்குறீங்களாடா இந்த மாதிரி. அவரு வாய்ஸ் நோட்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. விஜயோட கிளாஷ் வருது. நாங்க கிளாஷ் இதுக்கு முன்னாடி 5-6 தடவை விட்டுருக்கோம், தோத்துருக்கோம், ஜெயிச்சிருக்கோம், சம்டைம்ஸ் ஈவனாவும் போயிருக்கோம். இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் நிறைய கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு தான் சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு. கிளாஷ் விட்டுருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நீங்க இப்ப வரப்போறதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது லாஸ்ட் 10 இயர்ஸா. நெகட்டிவ் ரிவ்யூஸே 100 crore கொடுக்க முடியும் எங்களால. உங்களால பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தா 300-400 போக முடியும். ஆனா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் 40 கோடிக்கே முக்கிச்சு. இதுதான் எங்க ரியாலிட்டி. அந்த அமரனை கழிச்சுட்டு பார்த்தா நாங்க 13 வருஷத்துக்கு கொடுத்த சிங்கம் 2 தான் உங்களோட ஹையஸ்ட். 10 வருஷமா கூப்பில தான் இருக்கும். அப்படி இருந்தும் இன்னைக்கும் 200 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு கங்குவா எங்களை நம்பி பண்றாங்க. இதுதான் புஷ்பானா பிராண்டுன்னு சொன்ன மாதிரி இதுதான் சூர்யாவோட லெவல். இதை மட்டும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ப்ரோ இங்க யாருக்குமே சிவகார்த்திகேயன் மேல வன்மம்லாம் இல்ல ப்ரோ. எல்லாருக்குமே சிவகார்த்திகேயன் பிடிக்க தான் செய்யும். ஏன்னா நம்மல இருந்து இந்த ஒருத்தர் மாதிரி வந்து சில தற்கூரிங்க போட்டு ட்ரிகர் பண்றதுனாலதான் போட்டு அடிக்கிறது சரிங்களா. இவங்க மாதிரி தான் அந்த வேணாம் அது தேவையே இல்ல சொல்லாதுங்களா. இந்த வார்த்தை வேணாம் தலைவா. நீ டீசெண்டா இல்ல பேசுங்க நவீன் நான் என்ன ப்ரோ. சொல்றேன், நான் இவ்வளவு நேரம் இல்ல இல்ல ப்ரோ. இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இல்ல இப்போ இவ்வளவு நேரம் என்ன சரி சொல்லிட்டு இல்ல இருந்தேன், இல்ல நவீன் நவீன் ஒரு நிமிஷம் இருங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் நவீன். இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அபியூசிவ் இல்லாம அவங்க நியாயமான கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லுங்க அப்படிங்கிறேன். ஓகேங்களா. இப்ப நீங்க அபியூசிவா இறங்குனீங்கன்னா இப்ப நம்ம என்ன சொன்னோம், உங்களுக்கு இப்ப நமக்கு அது சங்கடமா தான் இருக்கும். சம்பந்தம் இல்லாம என்னன்னா இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் ஹேட்டரை உருவாக்கிட்டு போறீங்க. இப்ப இங்க இருக்க சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவன் வம்பளுக்கு நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி வாட்ஸ்அப் இதுதான் இப்ப நாளைக்கு சண்டே அவர் திரும்ப ஆமா பர்னியை தலைவா, போட்டு நான் ஐடியில போட்டு விட்டுருங்க திட்டிட்டு தலைவா, இருப்பாங்க. வேணாம். ஐடி திட்டம் அவர் என்ன பண்ணுவார், நம்ம அவரு நீங்க ஒரு கட்ட யோசிப்பாங்க, யாரை ஒருத்தர் பர்சனலா நீங்க அபியூஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு யாரை திட்டினா நீங்க வெறுப்பேற்ற, உங்களை திட்டினா வெறுப்பேற்ற மாட்டீங்க. அப்ப யாரை திட்டினா நீங்க வெறுப்பேறுவீங்களோ அந்த மாதிரி அந்த வெறுப்பேற்றுக்கு அந்த வேர்டிங்ஸ் போடுவார். திரும்ப நாளைக்கு அது ஒரு பஞ்சாயத்தா வரும். அவர் அதுதான் சொல்றாரு, என்ன அபியூஸ் பண்ணீங்கன்னா திரும்ப நான் ட்ரிகர் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு உங்களை ட்ரிகர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேங்கிறார். நீங்க திரும்ப திரும்ப சண்டையை வளர்க்க தான் முயற்சி பண்ணுவீங்க தவிர, இது என்ன சொல்றேன், ரொம்ப ஏற்கனவே சொல்லிட்டேன், சிம்பிள். யாருக்கு நிரூபிக்க போறதே கிடையாது. இங்க 4 பேர் சண்டை போட்டு எதையுமே நிரூபிக்க போறது கிடையாது. அது நீங்க தடுக்க முடியாது. பர்னி மட்டும் திட்டனாலே கண்டிப்பா எல்லா வேலையுமே மாறிடுவாங்களா? கண்டிப்பா மாற போறது கிடையாது. இல்ல பர்னி உங்களை ட்ரிகர் பண்ணி போறா நீங்க மாறி போறீங்க? கண்டிப்பா கிடையாது. டெய்லி நடந்துட்டு தான் இருக்கும். அதாவது அபியூசிவ் இல்லாம எதனாலும் பேசுங்கிறேன், அவ்வளவுதான். இப்போ நான் சொன்னது மட்டும் சொல்லிக்கிறேன். அது நம்ம எல்லாருமே நம்மள ஒருத்தர் வந்தார் ப்ரோ, அவர் சிவகார்த்திகேயன். நம்ம எல்லாருக்குமே அவர் மேல ஒரு இது இருக்கும். ஆனா இவங்களுமே சில பேர் பண்றதுனாலதான் அவர் மேல ஏற்றட் அதிகமாகுது. இப்ப தெரியாது, மதராசி வரும்போது எல்லாரும் அடிப்பாங்க, எல்லார் ஃபேன்ஸும் சேர்ந்து அடிப்பாங்க. அப்ப அவருக்கு தெரியும். ஏன்னா இது எங்களுக்கும் நடந்திருக்கு, அது நடக்கிறது தான். ஆனா இவர் பண்றதுதான் வருத்தம், வேற எதுவும் இல்லை. அப்ப நான் அப்படிதான் சொல்லிட்டா யாரும் இப்ப சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவர்கிட்டலாம் போய் கேட்டுட்டா இருக்கும் எல்லாரும். ஆனா இவரு ட்ராக்கர்னு சொல்றாரு. ஆனா இப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாரு. அப்ப வந்து கேட்கதான் செய்வாங்க. இவரா தான் ஸ்டார்ட் பண்றாரு, இவரா ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் வந்து அபியூஸ் பண்றாங்கன்னா பண்ணதான் செய்வாங்க. எல்லாரும் மாவீரன் மாதிரி அமைதியா இருக்க மாட்டாங்க. நான் அவர்கிட்ட மாவீரன்ட்டு இதான் சொன்னேன். ஏன்னா மாவீரன் வந்து இதோட பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து 4 பாத்துக்கிட்டு இருக்காரு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டா இன்னும் அடிப்பேன்றாப்ல. அப்புறம் இவருக்கு 24 கிராம் ஸ்பேஸ் தான் ஓடும். இல்ல மாவீரன் ப்ரோ, ப்ரோ இதோட இல்ல பெரிய நான் ஆளுங்கெல்லாம் சிம்பிளா பாத்துக்கிட்டு சொல்றேன். இருக்காரு. இப்ப இல்ல ஒரு ட்வீட் வந்து தப்பா போட்டுட்டாங்கன்னா, அது அந்த டைம்ல வந்து அவங்க ட்ரிகர் பண்றதுக்கு ஏதாவது போட்டாங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த ஒரு ட்வீட்டை வச்சு கோட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அடிப்பாங்க. இது சில ப்ரொடியூசருக்கே நடந்துட்டு இருக்கு. சோ அது வந்து நிக்காது. கண்டிப்பா அவங்க சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா ஒரு டைம்ல வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் ஏதோ ஒண்ணு போடுவாரு. இப்ப வரைக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் சண்டை வந்துட்டு இருக்கு. ஆப்போசிட்ல சண்டை போட்ட ப்ரொடியூசருக்குமே சண்டை வந்துட்டு இருக்கு அந்த ஒரு ட்வீட்டை வச்சு. ஸோ இந்த ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா இப்ப ட்ரிகர் ஆகுவாங்க, ட்ரிகர் ஆக மாட்டாங்க, நல்லா இல்லை. அவங்களுக்கு தேவை இப்ப ஏதோ ஒண்ணு நடந்துருச்சா, நீ அன்னைக்கு போட்டிலடா இப்ப பேசிடாம்பாங்க. அதை ட்வீட் பண்ணி மறுபடியும் அதே தான் இருக்கும். இப்ப பேசு அது வந்து போயிட்டே தான் இருக்கும். இது நிக்காது. இப்ப வாதத்துக்கு வேணா நான் நிறுத்திக்கலாம்னு சொல்லலாம், அது நிக்காது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் யாருமே வந்து வேணுங்கனே வந்து அபியூஸ் பண்ண மாட்டாங்க. இவர் போடுறதுக்கு தான் அபியூஸ் பண்றாங்க. நான் ஒண்ணு போட்டுருவேன், ஆனா புரியல. அபியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அபியூஸ் பண்ணதான் ப்ரோ செய்வாங்க. நீங்க தானே போடுறீங்க தைரியமா, அப்ப அபியூஸ் பண்றது ஏத்துட்டு தான் ஆகணும். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் மறுபடியும் ஆனா அவன் திட்டதான் செய்வாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்றது சொல்லுங்க. ஃபேன்ஸ் வந்து அபியூஸ் பண்ணிட்டா இன்னும் நான் ஹேட் பரப்புவேன், அப்புறம் வேற மாதிரி போவான்றாப்ல. அப்புறம் பாரு பாப்பா அடினா நானும் பாப்பேன். இதான் அன்வான்டட்னு சொல்றது. திரும்ப சொல்றது நவீன் ப்ரோ இதான் விடுங்க. நீங்க அன்வான்டட். போடுங்க ப்ரோ, நீங்க நீங்க இதான் போடுங்க, அன்வான்டட் இல்ல கரெக்ட் நீங்க பண்ணுங்க. ட்விட்டு ஓகே போடுங்க, ஓகே, சூர்யாவை அடிச்சு பாய் போடுங்க, பாய் பாய் கடிச்சு. பாய். குரூப்ல தான் இருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2009, 2011, 2013 3 வருஷமும் ஹையஸ்ட் கிராசர் நாங்க தான். பீக்ல இருந்தப்ப எங்களால முடிஞ்சதை பண்ணியிருக்கோம். அதுல இதே மாதிரி நிலைமை இருக்காது ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அதுலயும். ஆமா ப்ரோ, இதே மாதிரி நிலைமை இருக்காது எல்லாருக்கும். மாறும்ல, ஒரு நாள் கண்டிப்பா மாறும்ல. ஒரு நாள் கண்டிப்பா அவருக்கும் படம் ஹிட் ஆகும்ல. சொல்லுங்க, எல்லாருக்கும் எல்லா படமும் ஓடாதுல. ஒரு நாள் எல்லாருக்கும் எல்லா படமும் நீ ஃபிளாப் வர ஆகும். லைனப்பே ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஓடும் ப்ரோ, நாங்க நம்பி இருக்கோம். ரெட்ரோவே நல்ல படம் தான், ரெட்ரோவே நல்லா தான் ஓடி இருக்கு அவரோட. அதுக்கு நெகட்டிவ் சொல்றாங்க, ஓகே அது புரிஞ்சுக்கிறோம். ஆனா எல்லா படம் எல்லாமே இப்படியே இருக்காது, மாறும். எது எங்களை ப்ரொவோக் பண்ணுச்சுன்னா, விஜய் கூட கிளாஸ் எல்லாம் சூரிய பிரியாதான் கேட்கும்போது தான் உங்களுக்கு அது ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சு எல்லாமே. என்ன சூரியன் நேத்தா படத்துக்கு வந்தாரு. அது விஜய் சரி, எத்தனை பேரு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல சூர்யா ஃபேன்ஸ்.
கமெண்ட்ல திட்டுங்க, அடிங்க, பேசு கொண்டு வராதீங்க திரும்ப திரும்ப. அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் ப்ரோ. இது கேட்கறது தான் வந்தது. இது வந்து வேற ஏதாவது தப்பா எடுத்துக்கானா நீங்க? இல்லைங்க பிரதர், நீங்க கேட்டீங்க, நீங்க கேட்கறது கரெக்டா தான் இருந்துச்சு. நீங்க அதே மாதிரி கேட்ட தன்மை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் நடுவில் உள்ள போய் சொன்னேன். எனக்கு அவர் சொல்றது தான் வந்து நடுவில் வார்த்தைகள் விட்டு தான் எனக்கு பிடிக்கல. எனக்கு அதுதான் மன வருத்தம். ஏன்னா நம்ம வந்து பர்னியை ஹட் பண்ணக்கூடாது. நான் வந்து முதல் விஷயம் அது வச்சுக்கேன். யாருமே ஹட் பண்ணக்கூடாது. கேள்வி கேட்குறீங்க, அது பதில் சொல்றாங்க, அது பதில் சொல்றது அது கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவேன்னு சொன்னேன். தவிர நடுவில் வந்து நமக்கு அது ஏன்னா ஒன்னே ஒன்று தான், சம்மந்தம் இல்லாத பிரச்சனை தலையிடவே கூடாது. அது வேற விஷயம். என்ன பிடிச்ச அளவுக்கு கேட்டுட்டு இருந்தாலும் அதை சொன்னேன். அவ்வளோதான். நீங்க கேட்ட விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பர்னி வந்து இப்போ பதில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது யாருக்குமே கேட்கலையா? கேக்குது ப்ரோ. சரி, அவர் கோபாலகிருஷ்ணன் பிரதர் கேட்கல போல இருக்கு. ஓகே, டன். நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? எல்லாத்துக்கும் கேக்குது. முன்னாடி யாரும் பேசுவாங்களா? கமல் நீங்க பேசுறீங்க, விஷால் பேசுறது. நான் பேசினேன் ப்ரோ. நான் பேசுனதான் கேட்கல அவருக்கு, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பிரகாஷ் ப்ரோ பேசுறது மட்டும் கேட்கல போல. ஓகே ஓகே. சால் ப்ரோ, நீங்க ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. நான் எதுவும் இல்லை தலைவா, அது ஓகே. அவர் இதுக்கப்புறம் இது பண்ணிப்பாரு. பிரகாஷ் இந்த மாதிரி நடுவில் என்னையும் வேற சேர்த்து அடிச்சுட்டு இருந்தாங்க. நீ எதுக்குடா வர, நாங்க பாட்டுக்கு பேசுறோம், உனக்கு என்ன அப்படின்னாங்க. சரி சரி ஓகே. நீங்க சூர்யா பத்தி நிறைய இதுல பேசியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ். ஆனா நான் இன்னும் கேட்டதில்ல. இன்னொரு டைம் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க எனக்கு. இல்ல ப்ரோ, அவர் எலிவேஷன் தான் கொடுப்பாரு. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவா. நான் எப்பயுமே சூர்யாவை சொல்றப்ப எங்க அப்பாவை கம்பேர் பண்ணி தான் விஷால் ப்ரோ, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். ஒருவேளை எஸ்டிஆர்னு ஒருத்தர் தமிழ் சினிமால இல்லைன்னா நீங்க யாருக்கு ஃபேன் இருந்திருக்கீங்க? ஒன்னே ஒன்று சொல்றாங்க, நீங்க ஒண்ணு இன்ன வரைக்கும் விஷால புரிஞ்சுக்கலங்கிறதா எனக்கு வேணா வருத்தம். எனக்கு இவ்வளவு நாளாயும் புரிஞ்சுக்கல, அவர் வந்து யாருடைய ஃபேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலங்கிறது எனக்கு உண்மையாலே ஒரு மன வருத்தம் தான். யார் ஃபேன்? ஆல் இந்தியா ஹீரோயின், ஆல் வேர்ல்ட் ஹீரோயின்ஸ். அவன் ஹீரோயின்ஸ் ஃபேன். இல்ல அதுவும் இல்ல, அது ஒரு பாயிண்ட் இருக்கு அவருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு, மாவீரன் ப்ரோ சொல்றேன். எனக்கே தெரியாது, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் மாவீரன் ப்ரோக்கு டிஎம் பண்றேன். நான் காலைல அவருக்கு டிஎம் பண்ணுவேன் ஃப்ரீ ஆயிட்டு. அப்ப பண்றபோது அவங்க சொல்றேன். ஓகே ஓகே. நான் தனுஷ் ஃபேனா இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு கரெக்ட்டா அந்த டைமிங்ல சொல்லுங்க. கமல் ஃபேனா தான் இருப்பார் ப்ரோ. கமல் ஆப்வியஸ்லி பிடிக்கும். இல்ல கோபால் ப்ரோ, எனக்கும் தனுஷ் பிடிக்கும். ஓகே, அவர் கேட்டாரு, மனுஷன் போயிட்டாரு. நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் கோபால் ப்ரோ, தனியா ஒரு ஸ்பேஸ போடுங்க. சூர்யா அவர்களை பத்தி அவ்வளோ இருக்கு பேச, எப்போ வேணாலும் பேசலாம். நல்ல ஆக்டர், எல்லாமே கரெக்டா அமையறதுல எல்லாமே ரைட் டைம் அண்ட் ரைட் பிளேஸ் தான் ப்ரோ. இங்க கரெக்ட் ஸ்கிரிப்ட் அதெல்லாம் எனக்கு தெரியல. எல்லாரும் தான் கரெக்டா சூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஏதோ மேஜிக் மாதிரி, எல்லா படமும் ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கு. அது நடக்கிறதே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கு. அதனால எதுவுமே நிரந்தர மாதிரியே தோண மாட்டேங்குது. இங்க நான் தான் டாப்பு, நான் தான் சூப்பர் அப்படின்னா அது அடுத்த படம் அப்படியே டோட்டலா மாத்தி விட்டுறது இல்ல. ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது சினிமால. இல்ல விஷால் ப்ரோ, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவர் பீக்ல இருந்த டைம்ல வந்து அவர் பண்ண படம் எல்லாமே இப்ப எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப ஒரு பீக்ல இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளஸ் ஹீரோ பிளஸ் அது அவரோட லுக்கு எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா, இல்ல படத்தோட கதையும் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்தே அவரு கொஞ்சம் கமர்ஷியலா மாறினாரு. பட் அதே டைம்ல ஆப்போசிட்ல இருந்தவங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்டோரி ஓரியன்டா போயிட்டாங்க. சூர்யா சாருக்கு அது தெலுங்கு சைடு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா அங்க மார்க்கெட் ரொம்ப பெருசா இருந்துச்சுல்ல, அது ஒரு மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா அதை தனுஷ் தான் பண்ணாரு சூர்யாக்கு அப்புறம். எனக்கு தெரியல, என்னோட அப்சர்வேஷன்ல ஒரு படம் ஃபுல் மாசா பண்ணுவாரு, ஒரு படம் கதையா பண்ணுவாரு. சூர்யாவோட ஃபர்ஸ்ட் 25 ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தா இப்போ வரைக்கும் யாராலையும் அந்த மாதிரிலாம் தொடவே முடியாது. அப்படி ஒரு வெரைட்டி அது, அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. அப்படி இருந்துச்சு ஒவ்வொரு கதையும். அப்பா, ஏன்னா பேரழகு ரொம்ப சிம்பிளா சொன்னா பேரழகன்லேருந்தே நம்ம சொல்லலாமே. பேரழகன்னு மாயாவி சரியா போலன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த படத்துலயும் அவர் ஒன்று ட்ரை பண்ணிருப்பாருன்றான்ல. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை தாண்டி அவர் ஒன்று ட்ரை பண்றதுன்றதுக்குல்ல, அது ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் தான் இங்க பண்ணுவாங்க. படம் நல்லா இல்லைன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது.
ஆனா இப்ப சில ஆக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா படம் ரொம்ப கேவலமா இருக்கும், ஆனா அதுல அவங்க பர்ஃபார்மன்ஸ் தனியா தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல செம ஆக்டர் அவரு. அதுக்கான ஹார்ட் ஒர்க்கையும் பண்ணவர். ஏன் சூர்யா சார் பிடிக்கும்னா வர்றப்ப எதுவுமே தெரியாம வந்தவருங்க. ஒண்ணுமே தெரியாது, அவர் என்ன கலாய்ச்சு அங்கிருந்து மாறுறது இருக்குல்ல, அதுதானே எலிவேஷன். அதெல்லாம் செம இன்ஸ்பைரிங் தானே. எல்லாத்தையுமே கத்துக்கிட்டது, டான்ஸ்ல இருந்து எல்லாமே. அதெல்லாம் தான் சூப்பர் மேட்டர்ல அது. அதுவும் அந்த டைம்ல போட்டு. இந்த படத்துல ஒரு சீனே இருக்குமே ப்ரோ, அது என்ன படம்? அமீர் படம்ல சீனே இருக்குமே அமீர் படத்துல. மௌனம் பேசிதேவா? மௌனம் பேசிதே, சீனே ஆமா. இருக்குமே. ஆடாத ஆட்டம் எல்லாம் முன்னாடி சொல்லிட்டு தான் ஆடுவாரு அந்த பாட்டுக்கு. சோ அது எல்லாமே கரெக்டா அமைஞ்சு வந்தது. எனக்கு கமலும் பிடிக்கும், சூர்யாவும் பிடிக்கும். பட் கமல் கூட ஒரு சில நேரங்கள்ல அவர் ரியல் லைஃப்ல சில வேலை பார்த்து விட்டுறாரு. பொலிட்டிக்கலா அவரோட ஸ்டாண்ட் எனக்கு தப்பா இருந்திருக்கு நிறைய நேரங்கள்ல. ஆனா அதுல கூட மனுஷன் பர்ஃபெக்டா இருப்பார் சூர்யா. அவரோட ஸ்டாண்ட் எதுலயுமே எனக்கு மாற்று கருத்து இருந்ததே இல்லை இது வரைக்கும். ஆமா, அது ரொம்ப ஹேட் பண்ணணும்னு தோணாதுன்றேன் பெருசா. ஏன் ஹேட் பண்ணணும், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னே நமக்கு தோணாது. படம் நல்லா இல்லை, அது ஓகே. அதை தாண்டி பர்சனலாலாம் இப்ப சில பேரை நம்ம திட்டுறோம்ல, சில ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா திட்டவே தோணாதுன்ற. அது ரொம்ப ஜென்யூனா சொல்றேன், இங்க சொம்பு போடணும்னு சொல்லல, ரொம்ப ஜென்யூனா சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு ஆக்டர்ன்றதுனால அவரு இது பார்ப்போம். அடுத்தடுத்து எல்லாமே இதெல்லாம் பார்ப்பாங்க. வெங்கி அட்லோரி, விஷால் ப்ரோ, ஃபேமிலி ட்ராமா. சொல்லுங்க நதீர், என்ன அதிசயமா இருக்கு, சினிடாக் வந்திருக்கீங்கோ? இல்ல ப்ரோ, என்ன உங்க ஆளை எல்லா லாங்குவேஜ்லயும் டயலாக் சொல்ல விடுறாங்களே, என்ன கதை? ஏங்க அதாங்க போன இடம்லாம் அவரே கடுப்பாட்டியோ. ஜஸ்ட் a film யா, ப்ளீஸ். எல்லா இடத்துலயும் அந்த ஆள் நான் தான் சக்திவேல்னு 3 லாங்குவேஜ் ஹிந்தில அவரே டப்பிங் பண்ணிடலாம். ஆமா, நல்லதா இருக்கு. அவருக்கு ஹிந்தி தெரியும். ஏங்க அவருக்கு ஹிந்தி தெரியும்ன்றது எனக்கு அன்னைக்கு தாங்க தெரியும். இல்ல ஹிந்தி எனக்கு அந்த டயலாக் மனப்பாடம் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு, தெரியுமா அவருக்கு? ஆமா, இல்ல பக்கத்துல வந்துட்டு கமல்ட்ட அவரு கேட்டாரு இதுதானா அப்படின்னு, அவரும் சொன்னாரு. அப்புறம் சொன்னாரு. ஆனா ஓகே, நேத்து பரதாஜ் ஹிந்திலயுமே ரங்கவேல் சக்தி ஹிந்திலயுமே ரங்கராய சக்திவேல் நாயக்கர் தானா? இப்ப ஹிந்தில புரியலங்க, அதான பேரு. என்னங்க ஐயோ அஜித், ஹிந்தில அந்த நாயக்கருங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டேங்க. தமிழ்ல எல்லாத்துக்கும் தெரியுமே. சிங் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தெரியல, நான் ஹிந்தி ட்ரெய்லர் பார்க்கல. இல்ல கேட்டேன், வேற ஒன்றும் இல்லையா? ஹிந்தி ட்ரெய்லர்ல நாயக்கர் தான் சொன்னாரு. சரி சரி, அர்ஜுன் ரெட்டி ஆட்சி வருமான மாதிரி மாறுமான்னு கேக்குறாரு. அதான் அந்த மாதிரிலாம் தெரியும். அவங்கதான் வச்சிருப்பாங்கல்லங்க 1000 பேரு, பட்டேலு, மிஸ்ரா அப்படி வச்சிருப்பாங்க, யாதவ், சிங் அதெல்லாம் இருக்கு. ஆனா இல்ல, கமல் வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லப்பான்னு விட்டார் போல. எனக்கு தெரிஞ்ச டெல்லியில இருக்கிற ஒரு தமிழ் கேங்ஸ்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவா யார் பேசுறது, செதறது சவுண்டு? தமிழ் வேந்தன். அல்ல, நேத்து ரொம்ப தன்மையா பேசிட்டு இருந்தாரு தலைவர். இல்ல ப்ரோ நான் இப்போ தன்மையா தான் சொல்ல. வாங்கடேன்னு ஒரு நேம் இருக்குன்னு சொன்ன சார். ஆமா, அப்ப யாருக்கு? நார்த்ல ப்ரோ அது வந்து இருக்குன்னு சொல்றாரு. ஓ வாங்கடே, நான் ஸ்டேடியம் பேர்ல நினைச்சேன். வாங்கடே ஸ்டேடியம் இருக்குல்ல, எனக்குமே ஒருவேளை அது வாங்கடே ஸ்டேடியம் இருந்த கட்டி அதனோட ஞாபகத்தை வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கா தெரியல. இல்ல ப்ரோ, வாங்கடேன்னு ஒரு சர்நேம் இருக்கு. நான் வந்து அகமதாபாத்ல வந்து ட்ரைனிங் போயிருந்தேன். இப்படி சொல்றீங்களே, எனக்கெல்லாம் கனடா வந்துதான் சஹலுங்கிறதே சர்நேம்னு தெரியுங்க. இல்ல ப்ரோ, நான் அகமதாபாத் ட்ரைனிங் போயிருந்தேன். அங்க என் ட்ரைனர் பேர் வந்து வாங்கடேன்னு முடியும். அவரு இதை வச்சு ஒரு மொக்க போடுவாரு, உங்களுக்கு ஏதாச்சும் கிரிக்கெட் வேணும்னா என்கிட்ட வாங்கடையில விளையாடலாம் அப்படின்னு. 83ல காட்டியிருப்பாங்களே ப்ரோ, ஒரிஜினல் ஆலேயே வான்கடே ஒரிஜினல் ஆலேயே காட்டியிருப்பாங்க 83ல. ப்ரோ சுகுமார் அண்ணா டிப் பண்ணிருக்காரு பாருங்களேன் ஜேஸ் படத்தை பத்தி. என்ன சொல்லிருக்காரு தலைவா? பாசிட்டிவ் ரிவ்யூ போல, அதான் சுகன் வேகமா சொல்றாரு. அப்படிலாம் இல்ல ப்ரோ, எந்த ரிவ்யூ போட்டிருந்தாலும் நான் என்ன சுகன் என்ன சொன்னாரு? பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ். அந்த 11 படத்தை எல்லாத்தையும் யாராச்சும் ப்ரோமோட் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. நல்லா இருக்காங்க. ஒரே நிமிஷம் என்ன சுகன்? பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ். தென் வந்து விஜய் சேதுபதி யோகி பாபு காம்போ நல்லா இருக்கான். ஃபைனல் 40 மினிட்ஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் நல்லா ஃபன்னா ட்விஸ்டடா இருக்கான். ஒரு மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ஜாயபிள் ரைடு அந்த மாதிரி. ப்ரோ காமெடி படம் போல எல்லாரும் உஷாரா இருந்துக்கோங்க. விஷால் ப்ரோ காமெடி படம் எல்லாரும் உஷாராவே இருந்துக்கோங்க ப்ரோ. அப்படிதான் ப்ரோ ஜூங்காவுக்கு போனேன். விஜய் சேதுபதி காமெடி ஜுங்காக்கு போனாரு, கடைசில ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. இல்ல ப்ரோ கொஞ்சம் வெளில இருக்கேன் ப்ரோ, அதான் ப்ரோ.
இல்லங்க ஜுங்காக்கு போகும்போது ஆம்பளை ஆக்சுவலா நான் எதுக்காக இதை வந்து கான்பிடென்டா சொல்றேன்னா மேபி கிளிக் ஆகும். ரூபன் இருக்காருல்ல ஜிகே சினிமா அது ஓனர், அவரே அந்த பிக் தான் பண்ணிருக்காரு. டைம் இருந்தா பாருங்க, அவரும் அதே தான் பண்ணிருக்காரு. ப்ரோ ஓகே ப்ரோ, அவங்க ஹிட் தான் ப்ரோ, கவலைப்படாதீங்க ப்ரோ. அவங்க அடுத்தடுத்து தமிழ்ல நிறைய படம் பண்ணுவாங்க. படம் நல்ல படம் தான், நல்ல படத்தை கிடைக்கும். சொல்றதுல தப்பு இல்லை. கரெக்ட் தான் ப்ரோ. பிரகாஷ் நான் கேக்குதா ப்ரோ? ருக்மிணிக்காக போகலாம் ப்ரோ. கரெக்ட். அவங்களுக்காக கேக்குது பாருங்க. சுகன் ப்ரோ அவங்களுக்காக நான் போறேன் ப்ரோ. உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் ஏசு கண்டிப்பா நான் போறேன். சரி தென் ஸ்பேஸ்ல எல்லாரும் 11 டைம் இருந்ததுன்னா 11 படம் பாருங்க, கண்டிப்பா நல்ல த்ரில்லர். இந்த ஊர்ல எந்த ஷோ கிடைச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஒதுக்கி பாருங்க. எடுத்துட்டாங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு நீங்க முடிஞ்சதுன்னா பார்த்துட்டு டிக் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ விஷால் ப்ரோ, நான் நைட் 11 மணி ஷோ போனேன் ப்ரோ. ஹவுஸ்ஃபுல் ப்ரோ. பிஎஸ்ஆர் மாலு, சினி போலீஸ் பிஎஸ்ஆர் மாலு ஹவுஸ்ஃபுல்லா? சூப்பர். ஆமா ப்ரோ, பெரிய ஆடியோ கொடுத்திருந்தாங்க. ஆடி 1 கொடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. படம் பார்த்துட்டு இன்னும் வருத்தமா இருந்துச்சு, ஏன் இந்த படத்தை இன்னும் ரீச் பண்ண விடலன்ட்டு. சரி விஷால் ப்ரோ, நீங்க பாத்துட்டீங்க உங்க மூலியமா தான் அந்த ஸ்பாயிலர் லீக் ஆச்சுல்ல? என் மூலியமா இல்ல, சுகுமார் என்ன பண்ணது? சுகுமார் என்ன பண்ணது இல்ல, அது அங்க அந்த ஈவென்ட்ல ஒருத்தர் பண்ணுனது. ஆக்சுவலி ஒரு நிமிஷம் ப்ரோ. கீழே இந்த ஸ்ரீராம் சூர்யான்னு ஒருத்தர் தலைவர் எஸ்கே ஃபேனு, அவரு எப்போ பாரு இந்த ரெட்ரோ ரிலீஸ் ஆன டைம்ல எல்லா கமெண்ட் செக்ஷன்லயும் போய் கதறிட்டே இருந்தாரு, படம் ரிப்போர்ட் சொல்லுங்க, ஃபிளாப் ஆயிட்டான்னு. அண்டு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்பாய்லர் பேசுறப்ப என்ன அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. நான் வந்து அந்த பெருசா வர ஃபாண்ட் நல்லா இருக்குன்னு ஆரம்பிச்சேன். அதை தாண்டி நான் நிறைய பேசியிருந்தேன். ஆனா படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா ஃபாண்ட் நல்லா இருந்துச்சு சொல்றாங்கன்னு திக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு அவருக்கும் எனக்கு ஒரு டிபேட் போச்சு. அவரு ஆகுனா இது அவரும் சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சூர்யா சொந்த வந்துட்டு ஒருத்தர் போனாரு ஸ்பேஸ்ல, அவரா? கீழ விஷால் கீழ கமெண்ட்ல ப்ரோ, கமெண்ட்ல சொந்த ப்ரொடக்ஷன்ல பண்றாங்க இல்ல சொந்தக்காரங்க ப்ரொடக்ஷன்ல பண்றாங்கன்னு. உங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கி பாருங்க, அதை கொடுக்காம இன்னொரு 1000 ரூபாய் வாங்கி பாருங்க, அப்ப தெரியும் சொந்தக்காரங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்க. இல்ல மாவீரன், எனக்கு இவங்க எல்லாம் என்ன தேடி வர மாட்டாங்களே, உங்களை தேடி வர்றாங்க, அதான் புரிய மாட்டேங்குது. வருவானுங்க அவங்ககிட்ட உங்களுக்கு வருவாங்க நதீர் ப்ரோ, உங்களுக்கு வருவாங்க. வரட்டும் இனிமே வரவே முடியாது, அன்னைக்குதான் கடைசியா வரணும். போய் எல்லா கமெண்ட் செக்ஷன்லயும் படம் ஹிட்டா ஃபிளாப்பா சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? சூர்யா மாஃபியா என்ன அவ்வளவு பயமுடுத்துவாங்கல்ல? கமெண்ட் போட்டு ஏன் டெலிட் பண்றீங்க? ஏப்பா அவ்வளவு பெரிய மாஃபியா பவர் இருந்தா நாங்க ஏப்பா 10 வருஷமா கூப்புல இருக்கோம்? ப்ரோ சொந்த படம் எடுத்தா அது எவ்வளவு பெரிய லாபம் கொடுக்கும்னு சினிமா தெரிஞ்ச ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும் ப்ரோ. தற்குறித்தனமா பேசிட்டு இருக்கானுங்க. இல்ல லாபம் எவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கும்? 10 வருஷத்துக்கு மேல எப்படி கம்பெனி நடத்த முடியும்? ஆரம்பிச்சு 10 வருஷம் இருக்கும். இதுல என்ன ப்ரோ தப்பு? சொந்தக்காரங்க கூட படம் பண்ணா இது எனக்கு புரியலையே. சொந்தக்காரங்க கூட பண்ணக்கூடாதுன்னு இது சட்டம். ப்ரோ நான் என் ஒப்பீனியன் ஒட்டவன் ப்ரோ. நீ அபியூசர் இல்ல ட்ரோல் எதுவும் ஓப்பனா சொல்லிட்டு போ ப்ரோ, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் என் ஒப்பீனியனை தான் ப்ரோ ஒட்டவன்ன்றாங்க அவங்க. இன்னைக்குதான் மாவீரன் ப்ரோ ஒட்டுமொத்த வன்மத்தையும் ஒட்டுமொத்த விளக்கத்தையும் ஒட்டுமொத்த எலிவேஷன்ஸையும் ஒட்டுமொத்த ஆளுங்களையும் ஒட்டுமொத்தமா திரட்டி கூட்டு வந்திருக்காரு. எவ்வளவு நாள் பிளான்னு தெரியல, இன்னைக்கு மொத்தமா இறக்குறேன்டா அப்படின்னு இறக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஐடி வாண்டடா மாட்டிச்சு, அது பாருங்க. அந்த ஐடியோட ரிப்ளேஸ் எல்லாம் போய் பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். ரெட்ரோ ரிலீஸ் டைம்ல இருந்து ஏஸ் படம் ட்ரீட் போட்டிருக்காரு, ஒரு நீட் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் ஓரளவு வந்து டீசென்ட் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ யாராவது டைம் இருந்துச்சுன்னா நாளைக்கு போறவங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. சுகுமார் ப்ரோவும் ட்வீட் பண்ணியிருக்காரு, பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து நிறைய ஃபன் அண்ட் ட்விஸ்ட்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல. பிரகாஷ் ப்ரோ அவர் நானும் மாவீரனும் டெய்லி காலைல நீங்க இவ்வளவு நேரம் இப்போ ஸ்பேஸ்ல இல்லையா வரணும் ப்ரோ? இப்போ இதுதானே நம்ம பேசணும்.
ஆமா, நான் கொஞ்ச நேரம் இல்ல, இது கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ போயிட்டேன். ஓகே ஓகே. நடுவுல யாரோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல ப்ரோ, அவரு மாவீரன் ப்ரோ பேசிட்டு இருந்தாரு. இல்ல கமல் ப்ரோ, கமல் ப்ரோ. நானும் அவரும் காலைல ஸ்பெஷல் பேசுவோம். நானும் மாவீரனும் சில பேர்லாம் பேசுவோம். அவர் அப்ப கூட இதெல்லாம் ஆக மாட்டாரு, கோவம்லாம் ஆக மாட்டாரு. அவர் எவ்வளவு சொன்னாலும் கோவம் ஆக மாட்டாரு. சூர்யாவை பத்தியோ கமலை பத்தியோ. இதோட மோசமான ஆள்லாம் வருவாங்க, வந்து ஃபுல் அட்யூஸ் பண்ணுவாங்க. அவர் அவ்வளோலாம் கோவம் ஆக மாட்டாரு. சில அவங்கலாம் தெரியும் அவருக்கு, ஆனா நல்லவங்க விஷயம் போட்டு வந்து இது பண்றாங்களா, அதுக்கு அவர் ட்ரிகர் ஆகாது. மாவீரன் வந்து என்னன்னா பேசாம இருப்பாரு. என்னதான் என்ன பேச வைக்கிற மொமெண்ட்ல நீ பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் மொத்தத்தையும். இல்ல ப்ரோ, அபியூசர் ட்ரோல் ஐடி அவங்க எல்லாம் நான் விட்டுருவேன். நமக்கு ஒரு பீஸ் ஒண்ணு வருது மேல, அவரு இன்னொருத்தர் நிறைய பேர் இருக்காங்க. ஒப்பீனியன் சொல்ல வந்த ப்ரோன்னு வன்மத்தை கேட்கறதே இருப்பாங்க. நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க ப்ரோ, அதான் பிரச்சனை. அபியூசர்னா அபியூசர்னு சொல்லிட்டு வந்துடல, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு வந்து அபியூஸ் பண்ணுவாங்க. அப்போ யாருக்குனாலும் திட்ட தான் செய்வாங்க. மகேஷ் ப்ரோ, நீங்க ஏன் இன்னைக்கு எதுவுமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல? நிறைய எலிவேஷன் நடந்தது, ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாம். அவர் முதல்ல இருக்காரா? கேட்டுட்டு இருப்பாரு. சாரி, நீங்க பேசுன எதுவுமே எனக்கு கேட்கல, ஏன்னா நான் ஹெட்செட்டை கழட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு மீன்ல ஒரு கிரவுண்ட்ல எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு பெரியவர் வந்து இன்னும் மேல இருந்து பாத்துட்டு இருப்பாருல. ஆக்சுவலா இன்னைக்கு அந்த பெரியவர் யாருன்னா விஷால் தான். என்னமோ பண்ணுங்கடா, என்னமோ பண்றீங்க, ஆரம்பிச்சுட்டீங்கல்ல, நீங்க தானே ஆரம்பிச்சுட்டீங்க. அவருதாங்க ஆரம்பிச்சாரு, சீரியஸாவே அவருதாங்க ஆரம்பிச்சாரு. அவரு 1/4 மணி நேரம் பார்த்தாரு. அவரு காலைல இருந்து டிஎல் பார்த்தாரு. இன்னைக்கு கண்டிப்பா ஸ்பேஸ்ல வந்து பரணி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அதை வச்சு இன்னைக்கு ஜாலியா டைம் பாஸ் பண்ணி நினைச்சிருப்பாரு. யாரும் கேட்கலையா? ஒரு 1/4 மணி நேரம் ஓடிடுச்சு, யாரும் 1/4 மணி நேரம் ஆரம்பிக்கவே இல்லை. சரி பார்த்தாரு, ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பரணி அடிக்காம இருக்காங்க. சரி நம்ம அப்படியே வேற யாரையோ அடிக்கிற மாதிரி ஆரம்பிப்போம், டக்குன்னு எல்லாத்துக்கும் பரணி ஞாபகம் வந்துடும். அப்படியே கேள்வி கேட்பாங்க, அப்படியே பரணி விட்டு திருப்பி விட்டு வேடிக்கை பார்ப்போம் நினைச்சிருக்காரு. நினைச்சது நடத்தி விட்டாரு, நினைச்சது நடத்திட்டாரு. இல்லங்க நானும் பாத்துட்டேங்க விஷால் ப்ரோ. இந்த எல்லாரும் இப்ப சொன்னாங்கல்ல, அமைதியா இருந்து தூண்டி விடுறோம், இன்னைக்கு அந்த வேலையை தான் பாத்துருக்காரு. கண்டிப்பா நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, அது காரணமா எனக்கு தெரியுது. சொல்றப்பதான் ப்ரோ கனெக்ட் பண்ணிக்க முடியுது என்னாலையுமே. சுகன் ப்ரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இல்ல நிஜமாவே அப்படிதான் இருக்கு. பார்த்தா ஏங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நீயும் பரணி லவ் பண்றியான்லாம் என்ன திட்டுவாங்க கமெண்ட்ல வந்துட்டு. என்ன அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் பாத்திருக்கேன். ஆமா, சோ அதனால நீங்க நான் எதுவும் பண்ணல. அவர் பேசினதை பத்தி வேற எதுவும் பண்ணல. யாருமே அவர் அபியூஸ் கூட பண்ணல ப்ரோ. அவர் நவீன விட்டுருங்க, யாருமே அவர்கிட்ட ஒப்பீனியன் தான் சொன்னோம், யாரும் அபியூஸ்லாம் பண்ணல. ப்ரோ வந்து இப்ப முதல்வன் வர ரகுவரன் மாதிரி அவரே வைப்பாரா அவரே எடுப்பாரா மோட்ல இருக்காப்ல. நோ சார் அப்படிலாம் இல்ல சார், சத்தியமா. ப்ரோ அன்னைக்கும் அப்படிதான், நான் கேட்டுட்டு வெளில போயிட்டேன். ஆனா நான் போயிட்டு பரணி ப்ரோ வரலன்னு போயிட்டேன். இல்ல பரணி ப்ரோ வந்ததுக்கு அப்புறம் இவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. இல்ல ஒரு நிமிஷம், என்னன்னா மாவீரனுக்கு எவ்வளவு நாள் இருந்துச்சு எல்லாத்தையும் நீங்க அழகா கொட்டினார்ல, ஆளுங்களையும் கூட்டு வந்துட்டாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அவராச்சும் எப்படியா நீங்க ஒரு நாள் பண்ணுவாருன்னு தெரியும். ஆனா விஷால் இருக்காரு, இது எப்படா ஆரம்பிக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் ஆரம்பிச்சாரு, கரெக்டா பரணி அடி வாங்க விட்டாரு. இன்னைக்கு யாருமே அது ஞாபகமே வரல, எல்லாம் மறந்துட்டு அவங்கவுங்க என்ன பத்தி பேசணுமே, ஏதோ ஒரு படத்தை பத்தி பேசணுமே. ஏங்க 1/4 மணி நேரம் வேற என்னமோ பேசணுமா இல்லையா, வேற ஏதாவது டாபிக் தானே பேசணும். நான் தான் ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தேன். 11 ரிவ்யூ நிப்பாட்டி பேசுறீங்க நீங்க. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடைக்குட்டி சிங்கத்துல வருமே கடைசியா வரமா, நான் ஒன்னு இப்ப சொல்லிக்கலாமான்னு சொல்லி ஒரு மீம் இருக்கும், அது மாதிரி வந்து முடிச்சு விட்டு போயிட்டீங்க பாருங்க. நான் வந்து என்னோடது ரெக்கார்டு ஸ்பேஸ் தான் இன்னைக்கு போட்டது கூட. அதுல நான் யாரையுமே கூட்டிட்டு வரல, இதை கண்டுக்காதீங்க, யார் ஸ்பேஸ்ல இதை பத்தி பேசாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆரம்பிச்சதாலதான் நானும் ஆரம்பிச்சேன். ஆனா தெரியுமுங்க, அது தெரியுங்க, சொன்னேன் பாயிண்டோட சொல்றது ஒரு போர்வையில வர்றதெல்லாம் இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க சொல்லிட்டோம் வந்து இதை பத்தி யாரும் பேசாதீங்க விட்டுருங்கன்னு. இப்பதான் பேசிட்டு இருந்தோம் ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அது ஸ்டார்ட் ஆனே அப்படியே ஃப்ளோல பேசியாச்சு. இல்ல மகேஷ் ப்ரோ நம்ம ஸ்பேஸ்ல எப்படின்னா, நாங்க தனியா போற ஸ்பேஸ்ல அவரு ஷார்க் ஸ்ட்ரீம்ல வர அவரு இவர் இளவரசு மாதிரி அவர் பண்ணா எடுத்துக்காரு எல்லாத்தையும். இவரு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஷார்க் ஸ்ட்ரீமோட மேனேஜர். இளவரசன் கொடுத்தீங்க ரெஃபரன்ஸ். ஐயோ, ஒரு டீம்ல எல்லாத்தையும் ஒரு பெரிய அந்த மாதிரி தான் மகேஷ் ப்ரோ, அந்த மாதிரி தான் மகேஷ் ப்ரோ எல்லாத்தையும் அப்படியே பாப்பாரு. இல்ல நல்ல ஜாலியா இருப்பாரு.
ப்ரோ ஜாலியா நம்ம நாள். சாஃப்ட் பாய் கோபால் நம்ம டிஎம் நம்ம பண்ணிருக்காரு, என்னப்பா மைக் கேக்குறாரு. என்ன கேட்டா நம்ம வயசுக்கு இறங்கி பேசுவாரு. பெரியவர்னு நம்ம வயசுக்கு இறங்கி பேசுவாரு. பெரியவர் என்ன சீனியர் சிட்டிசன் ஆக்கிட்டீங்க. ஏங்க எஸ்டிஆர் த்ரிஷா நீங்க எங்களெல்லாம் போட்டோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க வாய்ஸை பார்த்து நான் ஒரு இமேஜினேஷன் இருந்தேன். போட்டோ ஒன்று போட்டு விட்டு நான் வந்து பெரிய ஆள் தான், நான் பெரிய ஆள்லையும் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி எரிவிச்சுட்டு போயிட்டு இப்போ வந்து பெரியவர்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்க. எப்படி கிரிக்கெட்ல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, பாவிகளா அது மாதிரி இன்னொரு ஃபீல்ட்ல போட்டோ ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அது மாதிரி பெரியவர் நம்ம ஸ்பேஸோட பெரியவர் யாருன்னா நீங்க தான். இல்ல ஆனா எனக்கு உண்மையிலே சொல்றேன், போட்டோ போட்டு ஷார்ட்டா இருந்துச்சு. பல்டான் ஏங்க, ஏங்க, பல்டான் இந்த பல்டான் பல்தான் படிக்க அடிக்கடி இந்த ரோபோட் வேற, அதான் இந்த ரோபோட் வேற அடிக்கடி போனாரு. வாயிலேயே டைப் அடிக்கிறாருன்றாரு. மகேஷ் ப்ரோ சத்தியமா போட்டோ போடுற முன்னாடி வரைக்கும் சரி ஓகே இவரும் பிரகாஷ் ப்ரோ ஒரு ஏஜ்ல தான் இருப்பார் போல அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா வந்துட்டு போட்டோ போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் பிரகாஷ் ப்ரோ இவர் பிரகாஷ் ப்ரோக்கு முந்தைய தலைமுறை அப்படின்னு. ஒரு ப்ரோ இல்ல ப்ரோ மகேஷ் ப்ரோ எங்களெல்லாம் கம்பேர் பண்ணா நீங்க பெரியவர் தான். நானு மாவீரன் விஷால் ப்ரோ எல்லாரோட நீங்க பெரியவர் தான். ஏங்க ஏங்க ஏதோ சவுண்ட் வருது, என்ன கதை அது? லிஸ்ட்ல சேர்த்துருவீங்க போலன்ற. இன்னும் உங்களை ஆசிரமத்துல சேர்க்கறது மட்டும் தான் பாக்கி, மத்த எல்லா லிஸ்ட்லயும் சேர்த்தாச்சு. எனக்கும் இல்ல உங்களை இன்னும் ஆசிரமத்துல சேர்க்கறது மட்டும் தான் பாக்கி, மத்த எல்லா லிஸ்ட்லயும் சேர்த்தாச்சு. சொல்லுங்க வேந்தன் ப்ரோ. இது நரிவேட்டா எப்படி ப்ரோ புக்கிங்ல கேரளால? புக்கிங் ஓகே, பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு புக்கிங்ஸ் இல்லை. பட் பெரிய மேஜர் தேட்டர்ஸ்லாம் புக்கிங்ஸ் இருக்கு. படம் வந்து நிறைய பேர் இன்னைக்கு ட்வீட் பார்த்து படம் நல்லா வந்திருக்குன்னு இண்டஸ்ட்ரியில பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. இல்ல நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு போலான் இருக்கேன் நரிவேட்டா. நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன், காலையில 10 மணி ஷோ போறேன். ஆனா அவங்க ரிலீஸ் பண்ண பாட்டுக்கும் ட்ரைலருக்கும் சம்பந்தமே இல்லையே ப்ரோ, ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. எந்த பாட்டு? மின்னல் வாலா சாங்குக்கும் ட்ரைலருக்கும். அது ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ சாங். இது அதுக்கப்புறம் ஒரு ப்ரோமோ சாங் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க, அது பாத்தீங்களா? அது பார்க்கல ப்ரோ, மின்னல் வாலா மட்டும் தான் லூப்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ட்ரைலர் பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு மேபி டொவினோ தாமஸ்க்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் அதை இது பண்ற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு 5 மினிட்ஸ் சாங் வச்சு நம்ம இது பண்ண முடியாதுல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் படம் வந்து அந்த ட்ரெய்லர்ல வந்ததுதான். ஸோ எனக்கு படம் பார்க்கும்போதே அந்த அந்த கலர் டோனே அந்த ஜல்லிக்கட்டு ஃபீல் கொடுத்துச்சு. இது மலையாளம் ஜல்லிக்கட்டா? ஆமா ஆமா, சூப்பர் சூப்பர். எனக்கும் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. வெயிட் பண்றேன் அந்த படத்துக்கு. பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி ஆம்ல ப்ரோ. ஆமா அதான் போட்டிருந்தாங்க ட்ரைலர்ல. அவர் கேரக்டர் மட்டும் ஃபிக்ஷனலாம். ப்ரோ அவரு கோபால் இப்ப பேசினார்ல, அவரு திரும்ப என்கிட்ட டிஎம்ல மைக் கேக்குறாரு. பிரகாஷ் ப்ரோ இங்க ரெக்வெஸ்டே காமிக்கல, எனக்கு காமிக்கல. ஏதாவது பிரகாஷ் ப்ரோ அந்த கேஜிஆர் வந்து என்னன்னா ஹீரோவா பண்ற பத்தி பேசிட்டீங்களா ஆல்ரெடி? என்ன பேசவே இல்லையா ஸ்டேஜ்ல? உண்மையிலே சான்ஸே இல்ல ப்ரோ. நான் மறந்துட்டேன் பார்த்துட்டு, அவர் மாதிரி தெரியல. இல்லங்க அவர் லுக்ல இருப்பாரு, ஆனா இது முகமே அவர் மாதிரியே இல்ல. எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாரா? பிசிக்காவே பயங்கரமான என்னடா என்ன பண்ணிருந்தான்னு தெரியல. இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமா இருக்கு. எல்லாரும் லைஃப்ல கம்பேக் கொடுக்குறாங்க, நம்மளால மட்டும் கம்பேக் கொடுக்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல கதையாவே பிரகாஷ் ப்ரோ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா அது. இல்ல அவர் பிக்சர் எங்கெங்க பார்க்கலாம்? அது பிரகாஷ் அவரோட இதுல போய் பாருங்க. எல்லா ஆடியோ லான்ச் பழைய பிரஸ் மீட் இந்த நயன்தாராவோட ஒரு அயலான் ஆடியோ லான்ச்ல பாருங்க. பர்னி ப்ரோ அயலான் பழைய லுக் பிக் ஏதோ சொல்றீங்களே அது ஏங்க அந்த வீடியோ பிரகாஷ் ப்ரோ இதுல பாருங்க. டீசர் இன்னைக்கு வந்துச்சு இல்ல, எனக்கு ஒரு ப்ரோமோ சொல்றாரு. அத எங்க பார்க்கணும்னு கேக்குறாரு சுகன். நீங்க வேற என்ன சுகன்? பிரகாஷ் ப்ரோ சுகுமார் சீனிவாசன் அண்ணா போட்டுருக்காரு பாருங்க ட்வீட், அதுலயே போட்டுருப்பாரு பாருங்க. ஃப்ரம் ப்ரொடியூசர் டு ஹீரோன்னு சொல்லி வரும். ஓகே ஓகே. ஏங்க யாக்கு மாவீரன் ப்ரோ கை காட்டுறாரு. ஏங்க ஒரே ஒரு நிமிஷம், யாரும் நடுவுல பிரகாஷ் ப்ரோ மட்டும் சொல்றீங்க, யாருன்னு சொல்றீங்க? விஜய் சொல்ல மாட்டீங்க, சொல்லி விஜய் நான் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, குபேரா கரெக்டா 2 படத்துக்கு சாண்ட்விச் தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முந்தின வாரம் அரகர விலமுள்ளு, அதுக்கு அடுத்த வாரம் கண்ணப்பா. எதுவும் பிரச்சனையா வருமா? போஸ்ட்போன் இல்ல போஸ்ட்போன் இல்லையே, அவங்க அபிஷியலா சொல்லிட்டாங்களே இல்லன்னு. ஜூலை 20 தானாமா? சாரி ஜூன் 20 தானாமா? ஆமா 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 போஸ்ட்போன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. இல்ல அவங்களே சொல்லிட்டாங்க. ப்ரோ அந்த படம் வரதுனால இவங்க 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? இந்த படத்துல தெலுங்கு படம் ப்ரோ, அது தெலுங்கு படம்ல. குபேரா தெலுங்கு தானே? தெலுங்கு டைரக்டர். ஆமா ஆமா ப்ரோ, அது பவன் கல்யாண் படம் இல்ல ப்ரோ. ஸ்கிரீன் கிடைக்கிறது கஷ்டமா. இந்த டேட்டாவது கன்ஃபார்மா ப்ரோ பவன் கல்யாண் படம்?
இப்போ வர கன்ஃபார்ம் டேட் தானா? கன்ஃபார்ம் தான். பிரஸ் மீட்ல நடத்திட்டாங்களே. சந்தோஷம். இந்த படத்தோட டைரக்டர் வானம் படம் எடுத்தாரு, அவரு தான். ஹரிஹர வீரமல்லூர் டைரக்டர் வந்து வானம் எடுத்தாரா? இல்ல ஆமா, அவர் அதுக்கப்புறம் தான் டைரக்டர் அவர் பாதி படம், ஆமா அவர் பாதி படம். அப்புறம் இந்த உனக்கு 20 எனக்கு 18ன்னு வந்துச்சு. உனக்கு 20 எனக்கு 18 அந்த படத்தோட டைரக்டர். எனக்கு 20 உனக்கு 18 தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ஏதோ ஒண்ணு. ஏங்க விடுங்க, ஏதோ ஒண்ணு இல்ல ப்ரோ, வேற ஏதாவது படம் தெரியல. ஒரே டைட்டில்ல கூட மாத்தி மாத்தி எல்லாம் படம் வருதுல. ஆமா கரெக்ட். ஏஎம் ரத்னம் பையன் அவர்தான் ப்ரோ. ஏஎம் ரத்னம் ஜாயின்ட் ப்ரொடியூசர்ன்றதுனால அவரே டைரக்ட் பண்ணிருக்காப்லையா? அது தெரியல அது என்னன்னு. எத்தனை வருஷமா எப்பா இந்த படம் அவ்வளவு நாளா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பா. அது இதெல்லாம் ஓஜி மட்டும் முடிச்சு அக்ஷய்குமார ஒரே லுக்லயே பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. இப்ப கண்ணப்பாக்கு வந்து அக்ஷய்குமார் ஒரு லுக்ல காமிச்சிருப்பாங்க பாருங்க. அதே மாதிரி நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல அக்ஷய்குமார் அந்த ஒரு லுக்ல அந்த ஒரு காடோட மூட்லயே நான் 2-3 படத்தோட லுக்ல நான் பாக்குறேன். ஓஎம்ஜில அப்படிதான் இருப்பாரு. அவர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களான்னு தெரியல. சயின்டிஸ்ட் தான் வேணும்னு அப்துல் கலாம் வர சொல்லலாமான்னு சொல்லி தசாவரத்துல கேட்கற மாதிரி உங்களுக்கு கெட்டப் செஞ்சுதான் வேணும். சிவனுக்கு வேற கெட்டப் போட முடியுமா ப்ரோ? என்ன ஒரு மிமிக்ரி எல்லாம் பண்றீங்க? மிமிக்ரி பண்ணீங்க இப்போ இல்லைங்க இருக்கு பேச முடியல. இருங்க. எஸ்கேஆர் வாய்ஸ் கேட்டுச்சு லைட்டா. இருக்கணும். அவர் வந்துட்டாரு ஸ்பீக்கர். கோபாலகிருஷ்ணன் ப்ரோ சொல்லுங்க. இல்ல அப்படியே பிரகாஷ் பேசுறது கேட்கல சொல்லி நான் இது வந்தேன், லீவ் ஆனேன். மோடி மைக் கிடைக்குது. சரி விஷால் ப்ரோ, இன்னைக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு, ஜிடி ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவர் ஆசைப்பட்டது தேவையே இல்லை, எல்லாமே முடிச்சுட்டாங்கிற மாதிரி. ஏற்கனவே 3 விக்கெட் முடிஞ்சு, முக்கியமான 3 சூழங்களும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்க சொல்லி எந்த பலனும் இல்லை. ஏன்னா அவரோட ஆசைகளை ஜிடி ஜெயிக்கணும் சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். அன்னைக்கு மட்டும் 10:30 முடிக்கிறாங்க. என்னென்ன இது மனசாட்சி இல்லாம மத்த நாள் 12 மணி ஆக்குறாங்களே. மகேஷ் ப்ரோ கை தூக்கி இருக்காரு. மகேஷ் ப்ரோ கை தூக்கி இருக்காரு ரொம்ப நேரமா. அவர் கனெக்டிங்ல போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா கை தூக்குனது என்ன காமிச்சிட்டு இருக்கு ப்ரோ? கமல் ப்ரோ கேக்குதா? போயிட்டு ப்ரோ பேசுறது தான் வந்தேன். நீங்க தானே ப்ரோ 11 மூவி ரிவ்யூ சொன்னீங்க நல்லா இருக்குன்னு? நான் இல்ல சுகன் ப்ரோ. சுகன். ஓகே. அதான் ப்ரோ, என்னன்னா நான் இங்க ஹைதராபாத்ல இருக்கேன். இங்க தெலுங்குல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி ப்ரோ தெலுங்குல பார்த்தா புரியுமா மூவி? அது தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் தான் ப்ரோ. தெலுங்குல பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நேட்டிவிட்டியா பயங்கரமா கனெக்ட் ஆகும். அது தமிழ்ல சூப்பரா பண்ணிருக்காரு நிஜமாவே அவரு. ஆமா நல்லாவே பண்ணிருந்தாரு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப ஒரு நீட்டா கிளீனா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும். செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே ரொம்ப உங்களுக்கு வந்து நல்லா எங்கேஜிங்கா இருக்கும். கிரைம் த்ரில்லர்ல நான் மேஜரா வந்து டிராபேக்கா பாக்குறது என்ன அப்படின்னா, பிளாஷ்பேக்ன்ற பேர்ல ஒன்று வைப்பாங்க எல்லா கிரைம் த்ரில்லர்லுமே. அந்த பிளாஷ்பேக் வந்து என்ன நமக்கு சில நேரத்தில் ரொம்ப ஒரு மாதிரி டல் மூமெண்ட்டை கொடுத்துருச்சுனாலே அடுத்து வர ட்விஸ்ட் நமக்கு வந்து பெருசா பார்க்கணும்னு தோணாது, எங்கேஜிங்காக இருக்காது. பட் இங்க இருக்கிற பிளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். உங்களை வந்து என்னன்னா ஏன்டா இந்த பிளாஷ்பேக் வச்சாங்கன்ற மாதிரி தோண வைக்காது. நிஜமாவே ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஆனா நீட்டான ஒரு பிளாஷ்பேக்கா இருக்கும். அது அவன் எதுக்காக அதை பண்றான்றத ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி நிறைய படத்துல அந்த கில்லருக்கு பிளாஷ்பேக் கொடுத்துட்டு அவனை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனாலும் ஒரு வெறுப்பு தான் வரும். வந்து என்னன்னா ஜஸ்டிஃபை பண்ண காட்டுவாங்க. அது வந்து நமக்கு அதான். ஆனா கில்லர் மேல எண்ட் ஆஃப் தி டே வெறுப்பு வர மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல கில்லர் மேல நமக்கு வெறுப்பு வேற. ஆமா, நமக்கு பாவமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 வார்த்தை அடிஷனலா சொல்லிட்டீங்கன்னா அது ஸ்பாயிலர் ஆயிடும். சோ வேண்டாம். இல்ல ஸ்பாயிலர் சொல்லல. இல்ல ஸ்பாயிலர் இல்ல. இல்ல நான் என்ன கேட்டா தெலுங்குல பார்த்தா புரியுமான்றது கேட்டேன். டயலாக் ஓரியன்டடா இருக்குமா இல்ல? ப்ரோ எனக்கு படம் பார்த்த உடனே தோணுது என்னன்னா, லப்பர் பந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அளவு இந்த படத்தையும் இந்த டைரக்டரே நம்ம கொண்டாடணும். பட் ஆனா அது நடக்குமான்னு கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் இவருக்கு டைரக்டருக்கு. இல்ல ப்ரோ, லப்பர் பந்து டூரிஸ்ட் ஃபேமிலியுமே ஃபர்ஸ்ட் படம் தான். அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிசப்ஷன் இவருக்கும் கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காரு படத்தையும் சரி இதையும் சரி. நம்ம எல்லாரும் மலையாள படம் வந்து த்ரில்லருக்கு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பாக்குறோம். அந்த ஈக்குவலுக்கு இருந்துச்சு. மலையாள படம் நமக்கு நிறைய படம் நல்ல படத்தை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்றோம், பெருசா பேசுறோம்.
இது நிஜமாவே தமிழ்ல வந்து நல்ல கிரைம் த்ரில்லர். நான் ஈவன் ரெட்ரோவோட நான் 2வது கவுண்ட் போனேன். கவுண்ட் 2 சொல்லி நான் ரெட்ரோ போயிருந்தேன் கமலா தேட்டர்ல. அப்பதான் வந்து என்னன்னா இந்த ட்ரெய்லர் வந்து என்னன்னா அங்க ஸ்க்ரீன் பண்ணாங்க. நான் அப்ப சீரியஸ்லி இந்த படத்தை பத்தி நான் என்ன நினைச்சது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் வர கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் இதுவும். ஒரு கொலை நடக்கும், என்ன ரீசனுக்காக நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரீசன் அந்த அளவுக்கு நம்ம கன்வின்சிங்கா இருக்காது. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்ன்ற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இப்படிதான் நான் சீரியஸ்லி இந்த படத்தை நினைச்சேன். அதனால அந்த படத்து மேல எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் இவங்க இந்த ஸ்பேஸ்ல பேச ஆரம்பிச்சதும் சரி, பிளஸ் எனக்கு நான் மேஜரா எப்பவுமே ஒருத்தரோட ரிவ்யூவை ரொம்பவே நம்ம ஒரு சில பேர் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் வந்து என்னன்னா ட்ரெண்ட் ஷோட்டு அவர் போட்ட உடனே நான் யோசிக்கவே இல்லை. எந்த ஷோ நம்மளோட ஒர்க் டைமுக்கும் நமக்கும் எப்படி செட் ஆகுதோ பார்த்தேன். அது இன்னைக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ போயிட்டாங்க. நான் என்ன இது கூட பார்க்கல, மாமன் கூட பார்க்கல, மாமன் டிடி கூட நான் பார்க்கல ப்ரோ. நானும் மாமன் டிடி ரெண்டுமே பார்க்கல இன்ன வரையும் தியேட்டர்ல. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற 3 படத்துல 11 மட்டும் தான் பார்த்தேன். நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு மீம் பேஜ்ல போட்டுருந்துச்சு, இந்த படம் பயங்கரமா இருக்கு, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஒருத்தர் கலாச்சி போட்டிருந்தான், அவ்வளவு நல்லாவா இருக்கு, ஏன்டா பெய்ட் ப்ரமோஷன் பண்றீங்கன்ட்டு. பட் ஆனா படம் ஒர்த்து அந்த அளவுக்கு. ஷால் ப்ரோ, நீங்க இருந்தாலும் ஒரு டிக்கெட் கிவ் அவே கொடுத்துருக்கலாம். தெரிஞ்ச டீம். எனக்கு தெரிஞ்சு என் தலைவனே கொடுத்தாலும் கொடுப்பாரு. படம் பார்த்துட்டு அவர் கொடுத்துட்டாரு, ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. டென் சூட் தானே? இல்ல டென் சூட்டை தாண்டி இன்னொருத்தெல்லாம் பேசிட்டாங்க தலைவன். அவர் பார்க்க மாட்டார். ரிலீஸ் ஆகி 3 நாளுக்கு அப்புறம் பார்க்க மாட்டார் அவர் கண்டிப்பா. அவ்வளவுதான். விஷால் ப்ரோ இருக்கீங்க? தலைவா சொல்லுங்க தலைவா. ப்ரோ உங்க டிஎம் ஓபன் பண்ணுங்க. ஆக்சுவலா கோபால் ஜி, நீங்க டைம் பாஸ்ல அதிகமா பேசுற பர்சன் தானே? ப்ரோ ரொம்ப அதிகமா வர மாட்டேன். இல்ல உங்களோட வாய்ஸ் நான் அதிகமா டைம் பாஸ் கேட்டிருக்கேன் ஒரு டைம்ல. நீங்க கார்த்திக் ப்ரோ கூட பேசிட்டு இருக்கப்போ எனக்கு இப்ப நீங்க பேசுறப்ப எனக்கு அதான் தோணுச்சுன்னு, இந்த வாய்ஸ் எங்க ஃபெமிலியரா நம்ம கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேசிருக்கீங்க, நல்லா பேசுனீங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ விஷால் ப்ரோ இதுல ட்விட்டர்ல தலைவா ஒன்னும் மெசேஜ் வரலையே தலைவா. சுகன் ப்ரோ, ஆனா நான் உங்க ஃபேன் தான் ப்ரோ. சுகன் ப்ரோ, நான் உங்க ஃபேன் தான். ஆனா எப்பவுமே சாமி சாமி வேணா சாமி. கண்ணாடியில என்ன பாக்குற மாதிரி ப்ரோ. நான் பரணி ப்ரோ ஃபேன் ப்ரோ. இல்ல நான் சுகன் ப்ரோ தான். யாரா இருந்தாலும் சுகன் ப்ரோ தான். இன்பாக்ஸ் எனக்கு காமிக்கிறேன். நான் மெசேஜ் பண்ணிருக்கேன். இங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து யாரோட இந்த ஸ்பேஸ்ல நான் யாரோட வெறித்தனமான ஃபேன் நீங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். சுகுமார் ப்ரோ. யார் ஃபேன் தலைவன்? தலைவன் தலைவன் தான். பிரகாஷ் ப்ரோ தான். சுகுமார் ப்ரோ. அதுக்கப்புறம் பரணி ப்ரோ ஃபேன் பேரே பிரகாஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். சுகன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் பிரகாஷ் தான். நீங்களே இப்ப நாங்கள ஓஜி. நாங்கள ஓஜி ப்ரோ. நானுமே அவரை ஓஜில இருந்து ஃபாலோ பண்ண ஆள் தான் ப்ரோ. பயங்கரமா ஆனது வந்து இதுக்கப்புறம் சூப்பரா கதை சொல்லுவார் ப்ரோ. அங்க டைம் பாஸ்ல பொன்னியின் செல்வன் பத்தி பயங்கரமா சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கவே செஞ்சேன். செம்மையா சொல்லுவார். அப்ப பிரகாஷ் ப்ரோ, நீங்க இந்த கல்கி ஃபிலிம் டைம்ல ஒரு ஸ்பேஸ்ல பேசுறீங்களா ப்ரோ? அது யூடியூப்ல இருக்கா லிங்க்? அது இருக்கும் படத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கும். அந்த சமயத்துல இல்ல அந்த சமயத்துல அப்லோட் பண்ணல. அந்த சமயத்துல யூடியூப்ல இல்ல டைம் பாஸ் சேனல் இருக்குல, கல்கியை பத்தியது டைம் பாஸ் பேஸ் யூடியூப் சேனல்ல இருக்கு. நம்ம பேசுனது அதுக்கப்புறம் பேசின படங்கள் தான் நம்ம ரொம்ப லேட்டா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கழிச்சு நம்ம சினிடாக்கை வந்து நம்ம சினி புக் சேனல்ல வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஞாபகம் வந்துச்சு, நிறைய பேர் சொன்னாங்க அப்லோட் பண்ணலாமே சொன்னாங்கிறத அப்லோட் பண்றது. மற்றபடி பழைய ஸ்பேசஸ் பூராமே வந்து உங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஸ்பேஸ் யூடியூப் சேனல்ல இருக்கு. இல்லை என்னோட ட்விட்டர் பேஜ்லயே வந்து நான் வந்து பழைய தேதியில நீங்க அந்த கல்கி ஸ்பெஷல் ஸ்பேஸ் டைப் பண்ணீங்கனால அந்த ரெக்கார்டிங் அப்படியே தான் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, அந்த வீடியோ ரிவ்யூ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, நல்லா இருக்கும். இல்லைங்க பிரதர், அதை ஒரு ஆள் பற்றாக்குறைங்கிற காரணமும், 2வது இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 2 படம் 3 படம் பார்க்குற மாதிரி இருக்குங்களா. ஒரு படம் 2 படம் பார்க்கணும்னா 2 படம் பார்க்கணும்னா ஒரு படம் முடிஞ்சு தேட்டர்லேருந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ரெக்கார்டிங் போட்டு திரும்ப போகிறது கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம 2 படம் பார்த்துட்டு வர நேரத்தில் எல்லாருமே ரிவ்யூ போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா நிறைய பேர் சொல்றது ஒன்று ரிவ்யூ போடுற வீடியோ ரிவ்யூ போடுறத உடனே போடுங்க, நீங்கள் லேட்டெல்லாம் போடாதீங்க, ஒரு யூஸ் இல்லாமல் அப்புறமேட்டு வியூஸ் இல்லை நிப்பாட்டிடுவீங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்காங்களா. குறை சொல்லி பார்த்தேன். நீங்க எதுக்கு என்ன குறை சொல்றேன், நான் ரிவ்யூ போடவே இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ இதுக்கு மட்டும் ப்ரோ சுதீர் சீனிவாசன் மாதிரி லேட் ரிவ்யூ போடுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்பதான் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல இருக்குல ப்ரோ, டக்குன்னு எடுத்து செல்ஃபி கேமரா வச்சு கேஷுவலா நார்மலா நீங்க பேசுற மாதிரி ஒரு ரிவ்யூ போடலாம்ல தலைவா. அந்த மாதிரியே போட்டுறலாம். நீங்க பேசுறதே நல்லா தானே இருக்கு. செல்ஃபில என் முகரைய க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, படம் ரிவ்யூ விட்டுட்டு என்ன ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.
ப்ரோ நம்ம வாங்க ப்ரோ, நம்ம விஷால் ப்ரோக்கு ஸ்பேரிங் போடுவோம் ப்ரோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல. ட்விட்டர்ல த்ரெட்டா போடுறீங்கல்ல ஒரு கரெக்ட். படத்தோட ரிவ்யூ விஷால் ப்ரோ வந்தாங்கன்னா அப்படியே பக்கத்துல க்ளோஸ் போடுறீங்களா? அப் வச்சுட்டு நானும் ஸ்பேரிங் இன்னைக்கு நம்ம என்ன போடுவோம். படத்தை பார்க்க போறோம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தெறிக்க ரத்தம் தெறிக்க ஒரு படம் வந்திருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓடிடி இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசுவார் தெரிக்கன்றது அவரோட டைலாக், ப்ரோ. ரத்தம்ன்றது இப்ப என் டைலாக். ப்ரோ இப்போ ஒரு புது கரெக்ட். செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு விஷால் ப்ரோ. இப்போ ஒரு புது செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு, அதை கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, நல்லா இருக்கு. அது பேர் என்னது ப்ரோ? விஷால் ப்ரோ, அதை மட்டும் சொல்லிருங்க. எதங்க சொல்றீங்க? இப்போ புதுசா ஒரு ரீல் போட்டிருந்தீங்களே புது செக்மெண்ட்னு, புது செக்மெண்ட் ராஜான்னு ஏதோ சொல்லியிருந்தீங்களே. இளையராஜா, அது எங்க அது அது வந்துட்டு அது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ, 4 வீடியோ போடணும். இல்ல நான் விஷால் ப்ரோட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறப்போ ஸ்பேஸ்ல என்ன நினைச்சேன் தெரியுமா, மில்லியன் கணக்குல ஃபாலோவர் வச்சிருக்க ஒருத்தட்டெல்லாம் நம்ம பேசுறோம், பெரிய விஷயம் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். சுகுமார் ப்ரோ வந்திருக்காரு ப்ரோ, சுகுமார் ப்ரோ வந்திருக்காரு. ரிவ்யூ கேட்போம் நம்ம, ஏஸ் ரிவ்யூ. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு ஒரு கேம் இருக்கும்ல, அது மாதிரி இதுக்காக ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக சுகுமார் ப்ரோ ரிவ்யூக்காக வெயிட்டிங்க. சுகுமார் ப்ரோ சீக்கிரம் ஆரம்பிங்க. மகேஷ் ப்ரோ வேற ரொம்ப நேரமா கை தூக்கிட்டே இருக்காரு. சொல்லுங்கண்ணா, என்னண்ணா? சுகுமார் ப்ரோ சொல்றேன் சொல்லிட்டுங்க. இல்ல நான் 2 விஷயம் கேட்கலான் இருந்தேன். ஒன்னு விஷால்கிட்ட, விஷால் அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் போட்டீங்களா, பார்த்தா நல்லா இருக்கு. பட் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு இப்ப அது எனக்கு அதுக்கு லாஜிக்கே புரியல. அது பாப்பாங்களா மக்கள்? ஆனா இன்ஸ்டால நல்லா இருக்குண்ணா, அதை ஸ்வைப் பண்ணி எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. அதை ஸ்வைப் பண்ணி ரீல்ஸோட இது போனீங்க, அதில் ரிவ்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும் ப்ரோ, அதிலே தெரிஞ்சிடும். அப்படிங்களா? ஓகே ஓகே. இல்ல அதான் எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. நம்ம ரியாக்ட் பண்றதையும் பாக்குறதுக்கு இருக்காங்க விஷால் ப்ரோ. ஆனா நீங்க ட்விட்டர்ல போடுறது கொஞ்சம் டேஞ்சர் தான் ப்ரோ, காப்பி ரைட் அடிச்சிட்டு போறாங்க. அடிச்சுட்டு போறாங்க, நம்ம அதெல்லாம் இது பண்ணி போடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இல்ல அவர் சொல்றது இல்ல விஷால் ப்ரோ, ஒரே ஒரு விஷயம், ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு பெரும்பாலான வீடியோஸ் வந்து காப்பிரைட்ல வராது. ட்விட்டர்ல எல்லா வீடியோஸும் காப்பிரைட்ல வரும். ஐடி போச்சுன்னா ரிட்டர்ன் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அது பல வகையான குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்க 2வது ஐடி அதே பேர்ல ஓப்பன் பண்ணாலும் நீங்க வந்து திரும்ப அந்த ஐடி ஓப்பன் பண்ண முடியாது, அந்த ஐடி க்ளோஸ் ஆகும். இப்படி நீங்க பல ஐடி ஓப்பன் பண்ண க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். ஒரிஜினல் பேர் இல்லாமல் ஃபேக் ஐடியில் வர மாதிரி ஆயிரும். அப்போ ஃபேக் ஐடியில் வந்து உங்களுக்கு கிரெடிபிலிட்டி போயிடும், எல்லாமே போயிடும். அதனால சில வீடியோஸ் அப்லோட் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம் மாதிரி ட்விட்டர் கிடையாது. ஓகே, சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு, அவர் பேச எமோஜி போறதுக்குள்ளாட்டி அவர் பேச வச்சிருவோம். சுகுமார் ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஎஸ் படத்தோட ரிவ்யூவோட ஆரம்பிச்சிருங்க. அவர் மைக் ஆன் பண்ண முடியலையான்னு தெரியலையே, பேசுறாரு இல்லையான்னு தெரியலையே. வேற ஸ்பேஸ் கொஞ்சம் போயிட்டாரா திருப்பி? இல்ல மைக்கே ஒரு ஆன் பண்ணல, ஆன் பண்ணாலே தெரியும். மைக் ஆன் பண்ணி வேவ் வந்தா அவர் பேசுறது கேட்கலன்னு சொல்லலாம். மைக்கே ஆன் ஆகலையே ப்ரோ. ஒரு கனெக்டிங்ல இருக்கு ப்ரோ, காட்டுது, இதுதான் கனெக்டிங்ல காட்டுது. பிரகாஷ், அவர் வரதுக்குள்ள உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். இப்ப எஸ்டிஆர் லைன் அப்ப என்னதான் கதை? இப்ப இதுதானா அடுத்து? இது வந்து டீடைல்டா சுகுமார் ப்ரோ தான் சொல்லுவாரு. நேத்தான் சொல்ல எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார், அதை பத்தி பெருசா சொல்லிட்டு இருந்தார். அவர் தான் சொல்லணும், முறையாவும் இருக்கும். அப்படியா? ஓகே, அதுவும் வந்து கேளுங்க, அவர் வந்தாலையும் கேளுங்க கரெக்டா. மகேஷ் உங்ககிட்ட விஷயத்த மோடி ஸ்பீக்கர் வந்தேன், சும்மா சொல்லி சரி கோபால், நீங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு டிபில வரீங்க திடீர்னு, தேட வேண்டியதா இருக்கு. ஓகேங்க. இல்ல அவர் ஃபர்ஸ்ட் டைமே இந்த டிபில தான் வந்தாரு, உங்களுக்கு இப்பதான் காட்டுது போல. ஓகே. சுகுமார் ப்ரோ வர வரைக்கும் வேற யாராவது ஏதாவது பேசிட்டு இருங்க. விஷால் ஏதாவது சொல்லுங்க. வந்துடுவாரு அண்ணன், அங்க கீழே போயிட்டாரா? சரி, வி லிவ் இன் டைம்னு சொல்லி ஒரு படம் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்பேஸ்ல. இப்போ அது வந்து பிரைம்ல வந்து ஃப்ரீயாவே பாக்குற மாதிரி இருக்கு. முன்னாடி ரெண்டல்ல இருந்தது ஏர்லி ஆக்சஸ்னா, இப்போ ஃப்ரீயாவே இருக்கு. யாராவது வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, இல்லைன்னா டெலிகிராம்ல லிங்க் அனுப்புவாங்க. பேச முடியுதுன்னா சுகுமார் ப்ரோ காணும். கோவஸ்ட் இருக்கீங்களா? டக்குனு சுகுமார் ப்ரோ ஸ்பீக்கர்ல தூக்கிடுங்க. இல்ல சுகுமார் ப்ரோவே காணுமே. சாரி சுகன் பிரதர், ஏதோ பேசிட்டு இருந்தீங்க நடுவில், ஸ்பீக்கர் கொண்டு வர பஞ்சாயத்துல அவசரமா சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் தான் சஜஸ்ட் பண்ணேன், வி லிவ் இன் டைம். சூப்பர் படம், அது டைம் இருந்தா பாருங்க. சுகுமாரனாக வந்துட்டார். வந்து விட்டார் சுகுமார் ப்ரோ. அப்படியே இதோட ஏஎஸ் படத்தோட ரிவ்யூல ஆரம்பிங்க. உங்களோட எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அதுதான்.
லாஸ்ட் ஒரு 40 நிமிஷம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன ப்ரோ எடுத்தோடனே கிளைமேக்ஸ் போயிட்டீங்க? கேட்டு ரிவ்யூ கேட்டீங்க சொல்லிட்டேன். சூப்பர். ட்வீட்டை விட ஷார்ட்டா சொல்றீங்களே சுகுமார், கொஞ்சம் லென்த்தா சொல்லுங்க. வீட்ல கூட அதான் போட்டிருப்பேன். அதான் போட்டிருந்தாரு. ட்வீட்லயே கோடோட எடுத்துக்கலாமா இதை? ஷார்ட்டா சொல்றீங்க ரிவ்யூ, கொஞ்சம் ஃபுல்லா சொல்லுங்க. இல்ல இது இப்போ நம்ம வந்துட்டு எப்படி சொல்றது, கமர்ஷியல் மூவி இது. லாஜிக்லாம் பார்க்காம நான் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறவங்களுக்கு ஒர்க் ஆகும். அது குறிப்பா வந்து எனக்கு ஒர்க் ஆனதை மட்டும் நான் சொல்றேன். எனக்கு லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்துட்டு 30 to 40 மினிட்ஸ் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆச்சு. சரி, சுகன் ப்ரோக்காக இந்த கேள்வி கேட்கிறேன். ருக்மணி வசந்த் ஆக்டிங் எப்படி? ருக்மணி வசந்த் நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸ்கோப் எனக்கு தெரிஞ்சு யோகி பாபுவும் விஜய் சேதுபதியும் தான் படம் ஃபுல்லா வந்துட்டு போடுவாங்க. அவங்களுக்கு தான் நிறைய ஸ்கோப் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. நான் இவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல இவங்க நல்லா பண்ணிருக்காங்களாண்ணா? நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணலன்னு சொல்லல. படம் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. டெக்னிக்கலா ஒரு சில குறைகள் படத்துல இருக்கு. அது நீங்க ட்ரைலர் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விஷுவல்ஸ்லாம் கொஞ்சம் பழைய மூவி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா இது வந்து எப்படி சொல்றது, செகண்ட் உண்மையிலேயே வந்துட்டு நல்லாவே தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு என்னடா இது இப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு மாதிரி யோசிச்சேன். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. நாளைக்கு ஏதாவது போறீங்களா படத்துக்கு? போறேன். நரிவேட்டை தமிழ் பிரீமியர் ஷோவா இல்ல பிரஸ் ஷோவா? எப்போ கேரளால ஃபர்ஸ்ட் ஷோ? 10 மணி. 9 மணிக்கு பாக்குறேன். மாசுண்ணா. இன்னைக்கே போட்டிருக்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு செலிபிரிட்டி பிரீமியர் போட்டிருந்தாங்க. அப்படியா? அப்ப போயிருப்பீங்களே. அதுவும் ஒரே டைம்ல போட்டிருந்தாங்க. ஓ ஓகே ஓகே. அப்ப அவங்க பார்த்து யாராவது தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தாங்களா அந்த படம்? கேட்டு சொல்றேன். ஒன்னும் கேட்கல, அவங்க கிட்டலாம் பேசுறேன். சரி ஓகேண்ணா. நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபர்ஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்கல நான் புக் மை ஷோல. ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து நான் 9:30 இங்க ஃபர்ஸ்ட் ஷோ போல பிவிஆர் போட்டிருக்காங்க, ஸ்லோ அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து அது லூக்ஸ் 450 ரூபா டிக்கெட்டு. 9:30ன்னு சொல்லி 9:45 ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ போல. மற்ற எல்லா தேட்டருமே வந்து 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. எங்களுக்குமே வந்து 9ன்னு சொல்லிட்டு 10 பரணி, அதான் விஷயமே. பிரஸ் ஷோ உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல? கிடையாது. எல்லாம் வந்துட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு காலையில வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரீ ஆயிட்டு சென்னையில ரொம்ப இது சென்னை தமிழ்ல பார்க்கணுமோ? சாரி ஒரு நிமிஷம். சென்னையில தமிழ் நரிவேட்டை ரொம்ப கம்மி ஷோஸ் தானே கொடுத்துருக்காங்க. காலையில 11 இல்ல காலையில ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 மணி. ஏதோ பேர் தெரியாதுல, எஸ்எல்பி லக்ஷ்மி பாலா மூவி பார்க் சொல்லி அதுலதான் போடுறாங்க. மற்றபடி காசி டாக்கீஸ்ல 12:45 போடுறாங்க. மாயா 4:30. பார்த்துட்டு சொல்றேன். ஷோஸ் ரொம்ப லிமிட்டட் ஷோஸ் தானா அந்த படத்துக்கு? தமிழ் வெர்ஷனும் சரி மலையாளம் வெர்ஷனும் சரி சென்னையிலேயே ரொம்ப லிமிட்டட் ஷோ தான். எனக்கு ட்ரைலர் பார்த்தேன், பிடிச்சிருந்தது. ட்ரைலர் நல்லா தான் இருந்தது. படம் எப்படி இருக்கும் அப்படின்னு இவரை நெகட்டிவ் ஷேட் மாதிரி காட்டியிருந்தாங்களே தவினாவை லைட்டா. இங்க ட்ரெய்லர் பார்க்காம ஒருத்தர் படத்துக்கு போலான்னு ஆசைப்படுறாரு. இல்ல நான் சொல்றது அப்படித்தானே காட்டிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது அப்படி இருக்காது, பாப்போம் எப்படின்னு சொல்லி. அதான் அவர் எப்படியோ வந்து இதெல்லாம் இருக்கும். ஆனா வந்து ட்ரெய்லர்ல சேரனுக்கு பெருசா ஸ்கோப் இருந்த மாதிரி தெரியல. டொவினோக்கு தான் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சரி, நீங்க பீரியட் மூவியா பாருங்க? பீரியட் மூவியா? கைண்ட் ஆஃப் நினைக்கிறேன். நான் அப்பதான் தெரிஞ்சது ட்ரெய்லர் பாக்குறப்போ எனக்கும் பீரியட் மூவியா தான் இருந்துச்சு. ஆமா, பீரியட் மூவி மாதிரி தான் இருந்துச்சு பாக்க. இந்த டிடெக்டிவ் உஜ்வலன் அந்த படம் பாப்பீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டேன்பா. நான் இது பாக்குறதே பெரிய விஷயம். அது ஷோ போடுறாங்க, நல்லா பாக்குறேன். சரி ஓகே ஓகே. நான் போடுவாங்களான்னு தெரியல, சும்மா கேட்டேன்.
ஏன்னா அது மின்னல் முரளி அந்த யூனிவர்ஸ்ல வருதுன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, அதனால கேட்டேன். இன்னைக்கு எது ஷோ போடுறாங்களோ கண்டிப்பா பாத்துருவேன். ஓகேண்ணா. எனக்கு இந்த மனிதர்கள் அந்த படம் மேல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த படம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. அந்த படம் முன்னாடியே பாத்துருவேன்னு நினைக்கிறேன். அது வந்து மேபி இந்த வீக்கெண்ட்ல பாப்பேன், அப்படி எல்லாம் மண்டே பாத்துருவேன். அவ்வளவு ஏர்லியா போடுறாங்களா என்ன? போடல, நான் பாப்பேன். பிரீமியர் ஷோ இல்லையா? இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஷோ இருக்கு, அதுல பாப்பேன். சரி, ஓகே ஓகேண்ணா, புரிஞ்சிச்சு. ஓகே, அதை பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த படம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இங்க ரிலீஸ் ஆகாது, பட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நம்பிக்கை தான். சின்ன எனக்கு என்னன்னா ஆக்சுவலா வந்துட்டு எப்படி சொல்றது, நீங்க பார்த்தேன் அவரு அவரு வந்து இப்படி மகேஷ் ப்ரோ, சுகுமார் அண்ணன் ஒரு கேள்வி கேட்கணும், நீங்களே கேளுங்க. இல்ல எஸ்டிஆர் லைனப் என்ன சுகுமார், இப்ப ஃபைனலா என்ன இருக்குங்க? எந்த படம் வருங்க அடுத்து? ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு உண்மையா நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் அன்னைக்கே இது வந்து அன்னைக்கே நான் பத்தி பேசியிருப்பேன், திரும்பியும் வந்து உங்களுக்காக சொல்றேன். லைனப் எல்லாம் நல்லா தான் வருது. லைனப் எல்லாமே வந்துட்டு அப்டேட்ஸ் அது இதுன்னு எல்லாமே டைமுக்கு வந்து அப்பப்போ விடுறாங்க. ஆனா படம் எப்போ அடுத்த படம் ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றது எனக்குமே தெரியல. அது அது அந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் தெரியாம தான் நானும் ரொம்ப நாளா வந்து இருக்கேன். அது அவங்க சர்க்கிள்லயே கூட நான் கேட்டுட்டேன். அவங்களுமே கூட இப்போ சீக்கிரத்துல கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவோம், சீக்கிரத்துல போகும் அப்படின்னு. ஏதோ ஒரு காரணம் தள்ளி போகுது. அது இப்போ 49 வந்து அவங்க பூஜைலாம் போட்டாங்க. பட் ஆனா உங்களுக்கே தெரியும், ப்ரொடியூசர் வந்துட்டு அவங்க அவங்க சைட்ல ப்ராப்ளம், அதனால அந்த படம் இப்போதைக்கு அந்த படம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, ராம்குமார் மூவி. அதுதான் இப்போதைக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணி இது பண்ற மாதிரி இருந்தது. அப்படி இல்லைன்னா அஸ்வத்தோட படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அதுக்குமே வந்துட்டு ஒரு சில ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். இது ரெண்டுமே வந்து ஆண்டியா இருந்தது ப்ரோ. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இமிடியேட்டா ஒரு வேற எதுனா சைன் பண்ணி உடனே வந்து இது பண்ணி வேகமா ஸ்டார்ட் பண்ண மட்டும் தான் உண்டு. இல்லைன்னா கஷ்டம் தான். இப்போதைக்கு இம்மிடியேட்டா இந்த வருஷத்துல வந்து எதனா படம் ரிலீஸ் ஆகுறதோ இல்ல அடுத்த வருஷம் இயர்லி வர்றதோ. ஓகேங்க. இந்த ராம்குமார் படம் வேற ஏதாவது கை மாத்துறதுக்கு சான்ஸ் இல்லையாங்க? வேற ஏதாவது ப்ரொடியூசருக்கு? ஏன்னா காம்பாக்டான இப்போதைக்கு மாத்த மாட்டாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மாத்துவாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு அது 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 என்ன மாதிரி இதுன்னு கூட எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் என்ன மாதிரி எப்படி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு கூட நமக்கு தெரியாதுல்ல. அது உள்ள வந்து ரொம்ப பெருசா போகுதுன்னு சில பேர் சொல்றாங்க. அது அவங்க எப்படி அது இது பண்ணி வரப்போறாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அந்த எல்லா டான்ல இருக்கிற எந்த படமும் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியும். நான் அதுல இருக்கிற ஒருத்தர் க்ளோஸ் இதுவான ஒருத்தர், அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து டீஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் போல. இப்போதைக்கு அது எதுவுமே ரெசியூம் ஆகாது அப்படின்னு. காத்திருப்போம். இல்ல ப்ரோ, நான் வந்து இதே முரளின்ற படத்துக்கும் ரொம்ப வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து அந்த படம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. லாஸ்ட் ஒரு 1 வீக் ஆஃப் ஷூட் தான் பெண்டிங் அந்த படத்துக்கு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்றாங்க. நானும் அதான் அப்பப்ப அப்டேட் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த படம் எனக்கு வந்து அந்த படம் ஸ்கிரிப்டாவே நல்லா இருக்கும். அது படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து அது முடிஞ்சு அது ரிலீஸ் பண்ணி எனக்கு இட்லி கடை அடுத்தது அதுதான் பிளான் பண்ணாங்க இவங்க ரிலீஸ் பண்றதுக்கு. அந்த அளவுக்கு வந்து அது ஃபாஸ்டா போயின்னு இருந்தது. இப்போ அது டிலே ஆகறதுனால வந்துட்டு தெரியல. அத்தர்வாக்கு அது 2 மூவியுமே டான்ல தான் இருக்கு. இப்போதைக்கு அவர் இமிடியேட்டா வர வேண்டியது. அது இல்லாம டிஎன்ஏன்னு ஒரு படம் இருக்கு. எனக்கு டிஎன்ஏ தெரியல எப்படி இருக்கும்னு. பட் ஆனா டிஎன்ஏ படம் சூப்பரா இருக்கும். இப்போ வந்து எப்படி சின்ன பட்ஜெட் படம் எப்படி ஓடுதோ அது மாதிரி டிஎன்ஏ படம் பயங்கரமா ஓடும். எனக்கு அது தெரியல பிரகாஷ். அது எனக்கு டைரக்டர் புதுசுங்களா அதுக்கு டிஎன்ஏக்கு? இல்ல நெல்சன். ஒரு நாள் கூத்து ஃபரானா நெல்சன். ஓ, ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர் பண்ணாரு. ஒரு நாள் கூத்து ஃபரானா.
நல்ல டைரக்டர். 3மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். இல்ல நல்லா தான் இருக்கும் 3 படமும். இந்த படமும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா அவருக்கு வந்து எதனா ஒரு படம் அவரு டிஎன்ஏவும் முடிஞ்சிருச்சுங்களா ஷூட்? டிஎன்ஏ முடிஞ்சிருச்சு, எல்லா ஒர்க்கும் முடிச்சு. ரெட்ஜியன் மூவிஸ் அந்த படத்தை தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ரெட்ஜியன் மூவிஸ் ரிலீஸும் பண்றாங்க. அந்த படம் போட்டு பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு அந்த படத்தையே ரிலீஸ் பண்றாங்க. மிக ஒரு நல்ல டேட் லாக் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பருங்க. ஓகே, இது கூட நீங்க நம்ம அன்னைக்கு பேசும்போது பிரகாஷ் ஷூட் பாக்கி இருக்கு, ரொம்ப இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. நம்ம இதே முரளிக்கு ஆமா, அது வந்து அமெரிக்கா ஷூட் போகவே இல்லை, இனிமேல் போக மாட்டாங்க, அது இன்னும் நாளாயும். பட் ஆனா அவங்க போட்டிருந்த டீசரை வச்சு பார்க்கும்போது அங்க அதை பேஸ் பண்ணி நடக்கிற மாதிரி தானே இருக்குது. ஆமா, அவங்க போனது அப்போ வந்து அவங்க வந்து வேற ஒரு ஹீரோயின் இருக்கப்போ அந்த போர்ஷன் போனாங்க, ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினே மாத்திட்டாங்கல்ல அவங்க. அதுக்கப்புறம் அந்த போர்ஷனே திரும்ப எடுக்க வேண்டிய கட்டாயம். அது பல விஷயங்கள் இருக்கு. அது ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பிக்கிட்டோம். சரி, மணி 11:10 ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு. எக்ஸ்பிரஸ் முடிச்சிடலாமா? சும்மா ப்ரோ முடிச்சிடலாமா? ரைட், ஓகே பரணி, அப்ப நாளை சந்திப்போம். யாராவது மனசை சங்கடப்பட்டிருந்தா இன்னைக்கு ஸ்பேஸ்ல காரசாரமான விவாதங்கள்ல சாரி. அதே மாதிரி பரணி, நான் உங்களை கோத்து விட்டுருந்து நினைச்சீங்கன்னா சாரி. நீங்க அடிக்க வேண்டிய ஆள் விஷாலு, அதை பாத்துங்க. மீதி நாளை சந்திப்போம். பாய் பரணி ப்ரோ. எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை, உங்களுக்கே தெரியும். நான் எதுவும் இல்ல. கோபால், நீங்க ஏதோ கேட்கணும் நீங்களே, வேணா அப்புறம் டிஎம் பண்ணுங்க வேணா. ஓகே ப்ரோ. ஓகேங்க. அது நைஸ். ஓகே.